जय श्रीमन्नारायण अडियन स्वामी हाँ जय श्रीमन्नारायण जय श्रीमन्नारायण जय श्रीमन्नारायण अडियन स्वामी ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சுவாமி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலே சதயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதா तदा यत्तात्मसत्तादिगुणामानुजमुनिं वदे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये। माता पिता युवते स्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य मगधाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। கோலச்சுரிசங்கை மாயன் செவ்வாயன் குணம்பினவும் சீலத்தனள் தென் திருமல்லினாடி செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கற்கேயம் மதிப்புடைய சோலை கிளியவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கிரின் துணைவேம் மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தர் ஆகத்தால் தென்புதுவை பெயர் பயந்த விளக்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழிமழை கண்ணா உன்னு நீ கைகரவேல் ஆழியுட்புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஆழியந்தோருடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். ஜெகன்மாதாவான பூமி பிராட்டி பரவாசுதேவனான எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுக்க வேணும் என்ற திருவுள்ளத்தை காட்டியும் அந்த எம்பெருமானுக்கு நம்மை காட்டி கொடுக்க வேணும் என்பதான ஒரு வாத்சல்யம் மிகுந்தவளாய் தானே பூமியிலே அவதாரம் பண்ணி அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் கல்யாண வராக கஷேத்திரத்திலே பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் அவதாரம் பண்ணி சகல வேதாந்த சாஸ்திரங்களை 30 பாசுரங்களாலே திருப்பாவை என்ற ஒரு ரத்தின மாலையாக கொடுத்துள்ளார். வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்கள மாதலால் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் திருப்பல்லாண்டு என்னும் பிரபந்தத்தை எப்படி
சகல வேதங்களையும் ஓதுவதற்கு முன் ஓம் என்ற பிரணவத்தை சொல்லி ஆரம்பித்து ஓம் என்ற பிரணவத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுவோமோ அதுபோல மங்களகரமான பிரபந்தம் இந்த திருப்பல்லாண்டு. வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளதுக்கு எல்லாம் சுருக்கா என்று காட்டியதைப் போல மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அனைத்தையும் தன்னகத்தே கொண்டது திருப்பாவை என்பதான கிரந்தம். இந்த திருப்பாவைக்கு திரமிட உபனிஷத் என்று பெயர். இந்த திருப்பாவையின் அவதாரமே அலாதி. இந்த திருப்பாவை பாடுவதற்காக அவதரித்தவளான ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமை சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட பெருமை உடையவர் ஆண்டாள் நாச்சியார். நாம் ஓரொரு உபன்யாசத்திலையும் பார்த்து வருகிறோம். தாயாருடைய அவதாரம் என்பது கிருஷ்ணாவதாரத்திற்கு முன்பே முடிவு பண்ணப்பட்டது. தாயாருடைய அவதாரம் என்பது ராமாவதாரத்திற்கு முன்பே முடிவு பண்ணப்பட்டது. தாயாருடைய அவதாரம் என்பது இந்த பூமி தேவியானவளை, இந்த பூமியை எம்பெருமான் சிருஷ்டிப்பதற்கு முன்பே எம்பெருமான் நியதி பண்ணி வைத்தான் என்று பார்த்தோம். இந்த திருப்பாவையிலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா என்று தொடங்கி நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற முதல் பாசுரத்திலே சர்வலோகங்களுக்கும் சுவாமியானவன் ஸ்ரீமன் நாராயணன். அவனுக்கு ஸ்தானங்கள் 5, இருப்பிடங்கள் 5, அதாவது ஸ்திதி நிலைகள் 5 என்று காட்டி அதில் முதல் ஸ்திதியான பரமபதத்திலே அவன் இருக்கக்கூடிய மேன்மையான இருப்பை நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று காட்டியருளினார். அடுத்தாற்போல வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷைகள் என்ற பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய 2வது ஸ்திதி திருப்பார்கடலிலே கண் வளர்ந்தருள்கிற நிலை. எந்த பக்தன் நம்மை அழைக்க மாட்டான், எந்த பக்தன் நம்மை கூப்பிட மாட்டானோ உடனே ஓடி சென்று அவனுக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்பதான அபிமான புத்தியோடு அனுகூலமான திருவுள்ளத்தோடு எம்பெருமான் சயனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலை அந்த திருப்பார்கடல் சயனம். அதற்கு வியூக நிலை என்று பெயர். அங்கே எம்பெருமானுக்கு வியூக வாசுதேவமூர்த்தி என்று திருநாமம் என்று பார்த்தோம். அடுத்தாற் போல நேற்றைய பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முனை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார். இந்த பாசுரத்தாலே எம்பெருமானுடைய 3வது நிலையான விபவாவதார தன்மையை, விபவாவதார வைபவத்தை சொல்கிறார். இந்த விபவாவதார பெருமாளுக்கு விபவ வாசுதேவன் என்று திருநாமம். எம்பெருமான் மத்ஸ்யாவதாரம் பண்ணினான், கூர்மாவதாரம் பண்ணினான், வராகவதாரம் பண்ணினான், நரசிம்மனாய் பிறந்தான், மூவுருவில் இராமனாய் வந்தான், வாமனாய் பிறந்து திருவிக்கிரமனாய் வளர்ந்தான். இப்பேற்பட்ட அவதாரங்களுக்கு விபவாவதாரங்கள், ஒரு வைபவத்தை கொண்டதான அவதாரங்கள் என்று பெயர். இந்த எம்பெருமானுக்கு விபவாவதார வாசுதேவன், விபவ வாசுதேவன் என்று திருநாமம். இந்த விபவாவதாரம் என்பதான இந்த விபவ வைபவத்தை 3வது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் என்று ஆரம்பித்து இந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடினால் நீங்காத செல்வம் நிறைய பெறுவோம் என்பதான மிக உயர்ந்த பரஸ்ருதியை தாயார் அனுகிரகம் பண்ணுகிறார். இந்த பாசுரத்துடைய விசேஷமான அர்த்தத்தை பார்க்கலாம். பிறரை ஹிம்சை செய்தாவது தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் அதவன், அவன் விலக்கத்தக்கவன், அவனை நாம் ஏறெடுத்தும் பார்க்கலாகாது. அடுத்தாற்போல தானும் வாழ வேண்டும் பிறரும் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் மத்தியவன், இடைப்பட்டவன், அவனையும் நாம் கொள்ள வேண்டியது கிடையாது. தன்னை அழித்து கொண்டாவது பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக லோகக்ஷேமார்த்தமாக எவன் ஒருவன் பாடுபடுகிறானோ அவனே வைஷ்ணவன், அவனே உத்தமன் என்று ஓங்கி உலகளந்த உத்தமன் என்ற திருநாமத்தாலே இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய இரட்சகத்துவம் என்னும் உயர்ந்த குணத்தை காட்டுகிறார் தாயார். ஓங்கி உலகளந்த உத்தமன் எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்கள் செய்திருக்க இந்த திருவிக்கிரமாவதாரத்தை குறிப்பிடுவானேன். இந்த வாமனாய் பிறந்து
திருவிக்கிரமராய் வளர்ந்த அவதாரத்தை குறிப்பிடுவானேன். அதற்கு என்ன காரணம் என்னால், எம்பெருமான் இந்த அவதாரத்திலே கொலை தொழில் செய்யவில்லை. இந்த அவதாரத்திலே யாரையும் அவன் ஹிம்சை செய்யவில்லை. அசுரகுலத்திலே பிறந்தவன் அந்த மகாபலி என்பவன். அவன் அசுரகுலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டான். தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தர்ம மார்க்கத்திலே எழுகிறான், யாகங்கள் பண்ணுகிறான், ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஏராளமான தானங்களை வழங்குகிறான். இப்படி யஜ்ஞங்கள் பண்ணுவதாலே, யஜ்ஞ காரியங்கள் பண்ணுவதாலே, தான தர்மங்கள் பண்ணுவதாலே அவனுக்கு கீர்த்தி பெருகிற்று. எம்பெருமான் பார்த்தான், இந்த மகாபலியானவன் அசுரகுலத்திலே பிறந்தவன். அவன் தான் அசுரனாக இருந்தாலும் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவன் தர்ம மார்க்கத்திலே அல்லவா முயற்சி பண்ணுகிறான். இவனுக்கு நாம் அவன் ஆசைப்பட்ட வஸ்துவை விட மிக பெரிய வஸ்துவை கொடுக்க வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ளம் பற்றினான். வாமனனாய் அவதரித்தான். எந்த மகாபலி யாகம் பண்ணுகிறானோ அவனுடைய யஜ்ஞசாலைக்கு இந்த எம்பெருமான் ஒரு பிரம்மச்சாரியாக போனான். மான் கொண்டதோல் மார்பில் மாணியாய் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமான். மான் கொண்டதோல் மார்பில் மார்பில் மாணியாய் மாவலிமண் மூவடி மூணடி மண் கொடு, 3 அடி மண் கொடு. தானம் கேட்கிறது மட்டும் அவன் குறிக்கோள் கிடையாது. ஒரு தானம் பெறுவதா அவன் குறிக்கோள். அது அன்னு மகாபலி, நீ இப்பேற்பட்ட யாகத்தை பண்ணுகிறாயே, நீ உன்னுடைய ஆசையோ இந்திர பதவி, நீ இப்படிப்பட்ட யஜ்ஞங்கள் பண்ணுகிறாய், இப்பேற்பட்ட தபசு பண்ணுகிறாய். உன்னை விட ஒருவன் அதிகமாக தபசு பண்ணுவானே ஆனால் அவன் உன்னை ஜெயித்து விடுவான். ஆனால் நீ அசுரனாக இருந்தாலும் தர்ம மார்க்கத்திலே உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுவதாலே உனக்கு நான் பரோபகாரம் பண்ணுகிறேன், அந்த இந்திர பதவியை காட்டிலும் உயர்ந்த பதவியை தருகிறேன் என்று சங்கல்பம் பண்ணி கொண்டான் எம்பெருமான். எம்பெருமான் திருவிக்கிரமாவதாரம் பண்ணினான். மகாபலியிடத்திலே போய் 3 அடி மண் தானம் கேட்டு ஓர் அடியாலே கீழ் உலகங்களை அளந்து கொண்டான், மற்றோர் அடியாலே மேல் உலகங்களை அளந்து கொண்டான். 3வது அடி வைக்க இடம் எங்கே என்று கேட்க மகாபலி அஞ்சலி பண்ணினான். அவன் சிரசிலே தன் திருவடியை பதித்தான். இதுதானே திருவிக்கிரமாவதாரம். ஆனால் திருவிக்கிரமாவதாரத்துக்கு 25 காரணங்கள் உண்டு. எம்பெருமான் ஒரு காரியம் பண்ணுவானேயானால் அதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. அவன் சத்திய சங்கல்பன். தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த மகாபலி தர்ம மார்க்கத்திலே எழுகிறான். இவனுக்கு நாம் பெரிய உபகாரம் பண்ண வேண்டும் என்பது பெருமாளுடைய ஆசை. 33 கோடி தேவர்களும் பெருமாளை பிரார்த்தித்தார்கள். எம்பெருமான் கேட்டான், தேவர்களே, நீங்க எல்லாம் தபசு பண்றீங்களே, எதற்காக தபசு பண்றேன், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டான். பிரம்மருத்ர இந்திரா தேவர்கள் பிரார்த்தனை பண்ணினார்கள். பிரபு, தேவரீருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அடியோ உங்களுக்கு வேணும், தேவரீருடைய திருவடி தீர்த்தம் வேணும் என்று கேட்டார்கள். காலம் வரும், அவசியம் தருவோம் என்று பெருமாள் சொன்னார். இதுவும் திருவிக்கிரமாவதாரத்திற்கு ஒரு காரணம். சாட்சாத் பூமி தாயார் ஹிரண்யாட்சனாலே கவர்ந்து செல்லப்பட்ட பூமி தேவியை எம்பெருமான் வராக ரூபியாக வந்து அந்த அசுரனோடு யுத்தம் பண்ணி அந்த பூமியை உருண்டையாக்கி தன் திருமுக மண்டலத்திலே வைத்து விளையாடினான்னு பார்த்தோம். வராக பெருமாளுக்கு 8 திருக்கரங்கள். எப்படி சகல வேதாந்த சாஸ்திரங்களும் 8 எழுத்துக்களுக்குள்ளே அஷ்டாட்சரத்திற்குள்ளே அடக்கமோ அதுபோல ஓரொரு அக்ஷரமும் ஒரு கை பெருமாளுக்கு. ஒரு திருக்கரத்திலே சக்கரம், மற்றொரு திருக்கரத்திலே சங்கம், ஒரு திருக்கரத்தை அபயம் காட்டினான், மற்றொரு திருக்கரத்தாலே தன் திருவடியை காட்டினான். 2 திருக்கரங்களை இடுப்பிலே வைத்துக் கொண்டான். கையை கூட்டி அனைத்து தேவர்களையும் அழைத்தான் எம்பெருமான். அவன் திருமுக மண்டலத்திலே உருண்டையான பூமி. தேவர்கள் எல்லாரும், ஹே பிரபு, பூமி எங்கே என்று கேட்க, என் முகத்திலே உருண்டையாக தெரிகிறது, கோள ரூபமாக தெரிகிறது, இதுதான் பூமி என்று காட்டினான். பூஹு இது, இந்த பூமியானது என் முகத்திலே கோள ரூபமா இருக்கு பாருங்க, அந்த கோளம்தான் பூமி என்று காட்டினான். தேவர்களுக்கு ஆனந்தம். 8 திருக்கரங்கள், ஓரொரு திருக்கரமும் ஒரு அக்ஷரத்தை பிரதிபலிக்கின்றன.
ஓமித்யேகாட்சரம். ஓம் என்பது ஒரு எழுத்து. நமகா இது த்வே அக்ஷரே. நமகா என்பன 2 எழுத்துக்கள். நா ரா ய நா ய. நாராயணாய என்பவை 5 எழுத்துக்கள். ஆக 1, 2, 5 கூட்டினால் 8 வருதோ இல்லையோ. ஆக திருவஷ்டாட்சர மகாமந்திரங்கள் ஓரோரு அட்சரமும் பெருமாளுக்கு ஒரு திருக்கரம். இந்த எம்பெருமான் சாட்சாத் அஷ்டாட்சர ஸ்வரூபியாகவே திகழ்கிறான். அதனால்தான் ஆழ்வார்கள் ஞானப்பிரான் ஞானப்பிரான் என்று வராகப் பெருமாளை அழைக்கிறார்கள். ஏனத்தின் உருவாகி நிலவங்கை எழில் கொண்டான், வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வலம் கொள்ள, கானத்தின் கடல் மல்லை தலசயனத் துறைகின்ற ஞானத்தின் ஒளியுருவை நினைவார் என் நாயகரே என்றார் திருவங்கை ஆழ்வார். ஈனச்சொல் ஆயினுமாக எரிதிரை வையம் முத்தும் ஏனத்துருவாய் இடந்தபிரான் இரும் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லா எவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாதில்லை நான் கண்ட நல்லதுவே காட்டிக் கொடுத்தார் சடகோபரான நம்மாழ்வார். ஆக வராக பெருமாளுக்கு ஞானப்பிரான்னு பேரு. ஏன் தெரியுமோ? அவருடைய திருக்கரங்கள் திருவஷ்டாட்சரத்தை பிரதிபலிக்கின்றன. அவருடைய திருமேனியே வேதஸ்வரூபம். யஜ்ஞ வராக பெருமாள், வேதரூபியான பெருமாள், இந்த லோகத்திற்கு பேருபகாரம் பண்ணின பெருமாள், இந்த பூமியை நமக்கு எடுத்து கொடுத்த பெருமாள், இந்த பூமியை நமக்கு சிருஷ்டி பண்ணி கொடுத்த பெருமாள், இந்த பூமியை காப்பாற்றக்கூடிய கடமை என்னது 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 என்று ஒரு சங்கல்பத்தோடு நம்மை ரட்சிக்கின்ற பெருமாள் வராக பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு ஞானப்பிரான்னு பேர். ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவேன்னார் சுவாமி நம்மாழ்வார். அந்த வராக அவதாரத்திலே வராக பெருமாளாலே ரட்சிக்கப்பட்ட பூமி தேவியானவள் பெருமாளை பார்த்து அஞ்சலி பண்ணினாள். ஹே பிரபு, தேவரீருடைய திருமுக மண்டலத்திலே அடியேனை வைத்து ரட்சிக்கின்றீரே, தேவரை திருக்கரத்திலே அடியேனுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க இந்த பூமி உருண்டே தன் திருக்கரங்களிலே தாங்கினான். ஹே பிரபு, தேவரீர் திருமார்போடு அடியேனை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பூமி தேவி பிரார்த்தித்தாள். உடனே எம்பெருமான் அந்த பூமி தேவியை அழகிய பெண்ணாக்கி ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். திருமார்போடு அணைத்துக் கொண்டான். திருத்தோள்களாலே அணைத்துக் கொண்டான். ஹே பூமி தேவி, வேறு என்ன வேணும் என்று கேட்டான் எம்பெருமான். பிரபு, தேவரீருடைய கையிலே அடியேனுக்கு இருப்பிடம் தந்தருள வேணும். எம்பெருமான் அந்த பூமி தேவியை தன் இடது கையிலே வைத்து தாங்கினான். அவள் திருவடிகளை தன் வலது திருக்கரத்தாலே தாங்கினான். வேறு என்ன வேணும் என்று கேட்டான் எம்பெருமான் பூமி தேவியை பார்த்து. அதற்கு அந்த தாயாரும், தேவரீர் திருமுக மண்டலத்திலே இடம் கொடுத்தீர், திருக்கரத்திலே தாங்கினீர், திருத்தோள்களாலே அரவணைத்துக் கொண்டீர், திருமார்போடு சேர்த்துக் கொண்டீர், திருக்கரத்திலே இடம் கொடுத்தீர், திருமடியிலே அடியேனுக்கு ஒரு ஸ்தானம் தந்துள்ள வேண்டும் என்று கேட்க இடது மடியிலே பூமி தேவியை வைத்துக் கொண்டு லக்ஷ்மி வராகனாக காட்சி கொடுத்தான். பூமி தேவி வேறு என்ன வேணும் என்று கேட்டான் எம்பெருமான். பூமி தேவி பிரார்த்தித்தான். பிரபு, தேவரீருடைய கருணை உள்ளத்திற்கு எல்லையே இல்லை. அடியேன் கேட்டதை அனைத்தையும் கொடுக்கிறீரே. திருமுகத்தாலே ரட்சித்தீர், திருக்கரங்களாலே ரட்சித்தீர், திருத்தோள்களாலே அரவணைத்துக் கொண்டீர், திருமார்போடு சேர்த்துக் கொண்டீர், திருக்கரத்திலும் தொடையிலும் இடம் கொடுத்தீரே. திருவடியாலே, தேவரீருடைய திருவடியாலே அடியேனுக்கு ஒரு ரட்சை பண்ண வேணும் என்று பிரார்த்தித்தாள் பூமி தேவி. எம்பெருமான் சொன்னான், இந்த அவதாரத்திலே இது பூர்த்தி ஆயிற்று. மற்றொரு அவதாரத்திலே என் பாதத்தாலே உன்னை ரட்சிக்கிறேன். என்னுடைய பாதஸ்பர்சம் உன் திருமேனி பூர்த்தியாகப்படும்படி அனுகூலம் பண்ணுகிறேன் என்று சாதித்தானாம் வராக பெருமாள். பெருமாள் வாமனனாய் அவதரித்தான். மகாபலியின் யாகசாலைக்கு எழுந்துருளினான். மிக பிரம்மாண்டமான யாகசாலை. அத்தனை வேத வித்வான்களும் சிறந்த பண்டிதர்களும் இந்த மகாபலியிடத்தை தானம் பெற்று செல்கிறார்கள். இந்த எம்பெருமான் பிரம்மச்சாரியாக தன்னை மனுஷனாக காட்டிக்கொண்டு தான் இன்னார் என்று மற்றவர்கள் அறியாதபடி, மற்றவர்கள் என்றால் பிராட்டி உள்பட அறிந்து கொள்ளாதபடி மான் கொண்டதோர் மார்பில் மாணியாய்
திருமார்பிலே மாந்தோரை போத்திக் கொண்டு வலது திருக்கரத்திலே ஒரு கமண்டலம், அந்த கமண்டலத்திலே கங்கா தீர்த்தம், இடது திருக்கரத்திலே தாழங்கொடை, அந்த கொடையை பிடித்துக் கொண்டு பாதரட்சைகள் சப்தமெரு பாதரட்சைகளை சாத்திக் கொண்டு அந்த பாதரட்சைகளின் சத்தம் அகில புவனங்களுக்கும் ரட்சை பண்ணுவேன் என்று ஒலிக்க எம்பெருமான் மகாபலியின் யாகசாலைக்கு எழுந்தருளினான். மகாபலி பார்த்தான், எல்லா பிராமணோத்தமர்களும் வந்து விட்டார்கள், எல்லோருக்கும் தானம் கொடுத்தோம், எத்தனையோ முனிவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு உண்டான மரியாதைகளை செய்து வைத்தோம், யாரோ ஒரு பிரம்மச்சாரி வருகிறானே, சீக்கிரம் அழைத்து வாருங்கள், அவனுக்கு ஏதாவது தானம் தேவைப்பட்டால் நாம் கொடுப்போம், அவனையும் நாம் ரட்சிப்போம், போய் அழைத்து வாருங்கள் என்று தன்னுடைய சகாக்களிடத்திலே சொன்னான். அசுரகுருவான சுக்கராச்சாரியார் அந்த யாகசாலைக்கு தலைவராக இருந்தார். அவரும் தன்னுடைய சிஷ்யர்கள் 4 பேரை அனுப்பி, அதோ ஒரு பிராமணன் வருகிறானே, ஒரு பிரம்மச்சாரி வருகிறானே, அவனுக்கு சகல உபச்சாரங்களும் பண்ணி அவன் பாதங்களை கழுவி அவன் திருவடிகளை அலம்பிவிட்டு அவனுக்கு உண்டான உபச்சாரங்களை செய்து அவனை அழைத்து வாருங்கள் என்று தன்னுடைய சிஷ்யர்களை அனுப்பினார். சுக்கராச்சாரியாரின் சிஷ்யர்கள் அசுரர்கள் தானே, அவர்கள் அனைவரும் மகாபலிக்கு சகாக்கள், நண்பர்கள். இந்த மகாபலியின் சகாக்களான 4 அசுரர்கள் யாகசாலை மண்டபத்தின் வாசலுக்கு சென்றார்கள். அங்கே ஒரு பலகை, ஒரு ஆசன பலகை அமைத்து அதில் நல்ல பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து அந்த வாமனனாகிய பிரம்மச்சாரியை அந்த பலகாய் மீது எழுந்தருளும்படி பண்ணி அவன் பாதங்களை கழுவினார்கள். பெருமாள் திருவடிகளை கழுவினார்கள். உலகத்தை அளப்பதற்கு முன் அந்த எம்பெருமான் ஸ்ரீபாத கமலங்களை கழுவியவர்கள் அசுரர்கள். உலகத்தை கீழ் உலகங்களை அளந்து மேல் உலகத்தை அளக்கும் பொழுது அந்த எம்பெருமான் திருவடியை கழுவியவன் சதுர்முகனான பிரம்மா. அந்த பிரம்மச்சாரியாக வந்த பிராமணன் அந்த வாமனனின் பாதங்களை கழுவினார்கள். அந்த பாதங்களை புது வஸ்திரத்தாலே ஒத்தி துடைத்து இந்த பாதங்களுக்கு புஷ்பங்கள் சமர்ப்பித்து தூபதீப ஆராதனைகள் பண்ணி அந்த பிராமணனை உள்ளே அழைத்து வந்தார்கள். அப்படி அழைத்து வருவதற்கு முன் அந்த தீர்த்தத்தை எடுத்து சிரசிலே புரோட்சித்துக் கொண்டார்கள். என்ன ஆச்சரியம்! அசுரர்களாக போனவர்கள் திரும்பி வரும் பொழுது தேவர்களை காட்டிலும் பிரகாசமான திருமுக மண்டலத்தை உடையவர்கள் ஆனார்கள். அந்த அசுர பிள்ளைகளான சுக்கராச்சாரியாரின் சிஷ்யர்கள். அசுரகுரு பார்த்தான், என்ன இது, இவர்கள் அந்த பிராமணனை அழைத்து வர போகும் பொழுது அசுரர்களாக சென்றார்களே, அந்த பிராமணனுக்கு பாத சேவை செய்தார்களே, அந்த பிராமணனின் பாதங்களை கழுவி விட்டார்களே, அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் செய்து கொண்ட பிறகு இவர்கள் முகத்திலே அசுரக்களை போய்விட்டதே, இவர்கள் தேவர்களை காட்டிலும் பிரகாசமான திருமுக மண்டலத்தை உடையவர்களாக இருக்கிறார்களே, அப்படி என்றால் வந்திருக்கக்கூடிய பிராமணன் மகா தபஸ்வி, இவன் மகா தபஸ்வி என்று சுக்கராச்சாரியார் உணர்ந்து கொண்டார். அந்த பிராமணோத்தமன் அந்த பிரம்மச்சாரி யாகசாலைக்குள்ளே பிரவேசித்தார். மகாபலியும் அந்த பிராமணனை அஞ்சலி பண்ணி அழைத்து, வாரும் பிரம்மச்சாரி, உமக்கு என்ன வேணும் என்று கேட்டான். வந்த பிரம்மச்சாரியாக வந்த வாமனன் மனசிலே சங்கல்பம் பண்ணி கொண்டான். இந்த அசுரகுலத்திலே பிறந்தவனான மகாபலி இந்திர பதவிக்கு ஆசைப்படுகிறான். இந்திர பதவி அல்பமானது. இந்த தபசிலே அவன் ஜெயிப்பானையானால் அவன் இந்திரன் ஆகிவிடுவான். இவனோ அசுரகுலத்திலே பிறந்தவன், ஒரு அசுரன் தேவர்களுக்கு தலைவனாக இருத்தல் தகாது. அதே சமயத்திலே ஒரு அசுரன் தர்மமான முறையிலே தர்ம மார்க்கத்திலே தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக யாக காரியங்களை பண்ணுகிறான், யஜ்ஞாதி காரியங்களை பண்ணுகிறான். இவனுக்கு நாம் இந்திர பதவியை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் எம்பெருமான். அவன் மனதிலே புகுந்து அவன் உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தான். வந்தவன் சாட்சாத் மகாவிஷ்ணு என்பதை அறியாதவர்கள் ஆனார்கள் மகாபலியும்
அசுர குருவும். வாரும் சுவாமி, உமக்கு என்ன வேணும், உமக்கு என்ன வேணும் சொல்லும், நான் தானம் தருகிறேன், என்ன தானம் வேணும் கேளும் தருகிறேன் என்று அந்த மகாபலி பிரார்த்திக்க, அந்த பிரம்மச்சாரியாக வந்த வாமனன் கேட்டால், சக்கரவர்த்தி, நான் தபஸ் பண்ண வேணும், நான் தபசு பண்ண வேணும், அதற்காக ஒரு சின்ன குடிசை, ஒரு குடீரம், ஒரு சின்ன குடீரம் அமைத்துக் கொள்ள வேணும். அந்த குடீரம் அமைப்பதற்கு இடம் வேணும். அந்த இடமும் என்னுடைய பாதத்தால் நானே அளந்து கொள்ளும்படி 3 அடி மண் தானம் கொடு, அந்த இடத்திற்குள் நான் ஆசிரமம் அமைத்துக் கொள்கிறேன்னு சொன்னான். மகாபலி கேட்டான், ஐயா பிராமணோத்தமரே, நீர் சிறு குழந்தையாக இருக்கிறீரே, உங்களுடைய பிஞ்சு பாதங்கள் மிகச் சிறிய பாதங்களாக இருக்கின்றதே, உம்முடைய பாதங்களாலே நீர் 3 அடி மண் அளந்து கொண்டால் ஒரு ஸ்தம்பம் நாட்ட மட்டும்தானே இடம் கிடைக்கும். ஒரு ஸ்தம்பம், ஒரு மரம் நடலாம், அவ்வளவுதானே இடம் கிடைக்கும். நீரோ ஒரு குடிசை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறீர், ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறீர், தபசு பண்ண வேணும், ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொள்ள இடம் கொடு, அதுவும் உம்முடைய பாதத்தால் நீரே அளந்து கொள்ளும்படி 3 அடி மண் கொடு என்று கேட்கிறீர். எப்படி போதும்? இந்த 3 அடி மண் எப்படி போதும்? கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை என்னுடைய பூமி, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உமக்கு தானம் கொடுக்க தயாராக இருக்கிறோம், கேளும் என்று கேட்க, அதற்கு அந்த வாமனன் சொன்ன வார்த்தை, மகாபலி, என்னுடைய பாதத்தால் நானே அளந்து கொள்ளும்படி 3 அடி மண் மாத்திரம் நீ கொடு, இதுதான் எனக்கு தேவை என்றார். அப்பொழுது அவருடைய முகப்பொலிவை பார்த்தான் அசுர குரு. அவருக்கு தோன்றியது, நம்முடைய சிஷ்யர்களை அனுப்பி இவருக்கு பாத பூஜை பண்ணி பாத பிரச்சாரணம் பண்ணி அழைத்து வர சொன்னோமே, அசுரர்களாக போன சிஷ்யர்கள் தேவர்களைப் போல பிரகாசமான திருமுக மண்டலத்தோடு திருமுக பிரகாசத்தோடு திரும்பினார்களே, அப்படி என்றால் இவன் பெரிய தபஸ்வி, இவன் ஏதோ சூக்ஷ்மம் பண்ணுகிறான், இவன் ஏதோ விஷமதாரியாக இருப்பான் போல் தெரிகிறது, மகாபலி கொடுக்காதே என்று அசுரகுரு தடுத்தான். இவனை பார்த்தால் பிராமணனை போல் தெரிகிறது, கொடுக்காதே. இவனை பார்த்தால் பிராமணனை போல் தெரிகிறது, ஆனால் பிராமணன் இல்லை. இவனை பார்த்தால் சத்திரியர் மாதிரி தெரிகிறது, இவன் சத்திரியனும் இல்லை. இவனை பார்த்தால் யக்ஷன் மாதிரி தெரிகிறது, இவன் யக்ஷனும் இல்லை. கந்தர்வனை போல தெரிகிறது, ஆனால் கந்தர்வனும் இல்லை. தேவாதிராஜன் இந்திரனை போல தெரிகிறது, ஆனால் இவன் இந்திரனும் இல்லை. ஒருவேளை சதுர்முக பிரம்மாவோ சதுர்முக பிரம்மனாக இருப்பானோ என்று பார்த்தேன். இவன் முகத்திலே அவ்வளவு பொலிவு, இவன் பிரம்மனை போல் தெரிகிறான், ஆனால் பிரம்மனும் இல்லை. கைலாசபதியான மகேஸ்வரன், கைலாசபதியான சிவன் இங்கே பிராமண ரூபத்தில் வந்திருப்பானோ என்று சந்தேகப்பட்டேன். இவன் சிவனும் இல்லை. இவனை பார்த்தால் சிவனை போல் தெரிகிறது, சிவனும் இல்லை. பிரம்மனை போல பிரகாசம் தெரிகிறது, பிரம்மனும் இல்லை. இந்திரனை போல தெரிகிறது, இந்திரனும் இல்லை. ஆக சிவனும் இல்லை, பிரம்மனும் இல்லை, இந்திரனும் இல்லை, யட்சனும் இல்லை, கந்தர்வனும் இல்லை, தேவனும் இல்லை, மனுஷனும் இல்லை, இல்லை 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 என்று சொன்னான். ஆனால் இவனுக்கு தானம் கொடுக்காதே என்று தடுத்தான் அசுரகுரு. பெருமாள் பார்த்தான், இவன் சொல்லட்டும், இல்லை இல்லை என்று சொல்லட்டும். மகாபலி இடத்திலே கேட்கிறான், மகாபலி, நீ சொன்ன வார்த்தை தவறாதவன் ஆயிற்றே, என்னுடைய பாதத்தால் நானே அளந்து கொள்ளும்படி 3 அடி மண் சீக்கிரம் கொடும். இந்த யஜ்ஞம் பூர்த்தியாக போகிறது, இந்த யஜ்ஞத்திற்கான மங்களகரமான லக்னம், அந்த சுபமுகூர்த்தம் முடிய போறது, சீக்கிரம் தானம் கொடு என்று அவசரப்படுத்தினான் வந்த வாமனன். மகாபலி தன் குருவிடத்திலே சொன்னான், சுவாமி, வந்திருக்கக்கூடியவனோ குள்ள உருவமான பிராமணன், ஒரு பிரம்மச்சாரி. இவனோ அதிகமான வஸ்துக்கள் எதையும் கேட்கவில்லை. தன்னுடைய பாதத்தாலே அவனே அளந்து கொள்ளும்படி 3 அடி மண் தானே கேட்கிறான், கொடுத்துள்ளாமே. கண்ணு கேட்டின தூரம் வரை நம்முடைய சொத்து, நம்முடைய பூமி, நம்முடையது.
இன்னைக்கு ஜனங்கள்லாம் பிரமிப்பா, எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு, இத்தனை கார் இருக்கு, இத்தனை பங்களா இருக்குன்னு எல்லாரும் நெஞ்ச நிமித்திப்பா. பார்க்கிறோமே லோகத்திலே எத்தனை சொத்துக்கள் சேர்க்கிறா. சேர்த்த சொத்துக்கள் அவனுக்கு பலன் கொடுக்கறதானா கிடையாது. 4 பங்களா இருக்கு, 10 பங்களா இருக்குன்னு வச்சுப்போம். 10 பங்களாலையும் ஒரே நேரத்துல தூங்க முடியுமா? ஒரே நேரத்துல தங்க முடியுமா? முடியாது. அதுபோல 4 கார் இருக்கு அல்லது 6 கார் இருக்கு, எல்லா காரிலேயும் ஒரே காலத்திலே பயணம் பண்ண முடியுமா? முடியாது. இந்த சரீரம் ஒரு வாகனத்திலே பயணம் பண்ண முடியும். இந்த சரீரம் ஓரிடத்திலே தூங்க முடியும். 10,000 ஏக்கர் நிலம் இருக்கு. நேத்து யாரோ பேர்ல இருந்தது, இன்னைக்கு என் பேர்ல இருக்கு, நாளைக்கு அது வேற யார் பேர்ல போறதுன்னு தெரியாது. சுனாமின்னு ஒரு பெரிய சுழற்சி வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது. எது எங்க இருந்தது, எது எங்க போச்சுன்னு தெரியலை. அதுபோல சில வருஷங்களுக்கு முன்பு கோவிட் வந்தது. பல கோடிகள் பல கோடான கோடிகள், ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்துக்கள் சேர்த்தவர்கள் கூட பொட்டலமா கட்டி பூமிக்குள்ளதான் போட்டா, தள்ளி நின்று போட்டா. கட்டிட பெண்டாட்டி தொட அச்சப்பட்டா, பார்க்க அச்சப்பட்டா, பெத்த பிள்ளைகள் பக்கத்துல வர அச்சப்பட்டார்கள். பார்த்தால் தோஷம் வந்துடுமோ, இன்ஃபெக்ஷன் பரவிடுமோ பார்த்தோமே. அந்த கோவிட்டுடைய ஒரு கோர தாண்டவத்தை பார்த்தோமே. யாராவது பக்கத்துல தள்ளி நெல்லுங்கோ, தள்ளி நெல்லுங்கோ, தள்ளி நெல்லுங்கோ. அதுதான் நம்ம அடிய ஆச்சாரம்ங்கிறது. ஒருவர் மேலே ஒருவர் படக்கூடாது, ஹைஜீனிக். ஒருவர் மேலே ஒருத்தர் படக்கூடாது, அதுதானே ஆச்சாரம். ஒருத்தர் சாப்பிட்ட டம்ளர்ல இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது, ஒருத்தர் சாப்பிட்ட எச்சலை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது. எச்சல் தீட்டு எதற்காக பார்த்தா, எச்சல் தீட்டுங்கிறது ஆச்சாரம்ங்கிறது லோகத்திலே இந்த சரீரத்துடைய ஆரோக்கியமான வாழ்விற்காகத்தான் இந்த எச்சல் தீட்டு மடி ஆச்சாரம். எல்லாம் சயின்ஸ். இந்த கோவிட் வந்து அத்தனை பேரையும் ஆச்சாரமாக்கிட்டு போயிடுது. அவன் சாப்பிட்ட டம்ளரை நான் சாப்பிட மாட்டேன், இவா தொட்ட தட்டை நான் எடுக்க மாட்டேன், அந்த துண்டை நான் பயன்படுத்த மாட்டேன். அவரவர்கள் தனித்தனி பாத்திரங்கள் வச்சுண்டா, தனித்தனி வஸ்திரங்கள் வச்சுண்டா, தங்கள் வஸ்திரங்களை தனியா எடுத்து வச்சுண்டா. அவள் தொடமாட்டா, இவாளை தொடமாட்டா. பட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, பட்டா பயம் வந்துரும், பார்த்தா பயம் வந்துரும். எவ்வளவு தூரம் ஜனங்கள் அப்படியே நடுங்கி போயிருந்தார். அதுதான ஆச்சாரம், அனுஷ்டானம். நம்முடைய பெரியவர்கள் சொன்ன தர்மம் இது வீண் போகாது. ஒருவர் பயன்படுத்தின ஒரு வஸ்திரத்தை இன்னொருத்தர் பயன்படுத்த கூடாது. ஒருவர் சாப்பிட்ட கலம், அந்த தட்டை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது, அவர்கள் தான் வச்சுக்கலாம். அதான் எச்சல் தீட்டு பார்த்தார்கள். இந்த மகாபலியானவன் அந்த குலரூபமாக அந்த பிராமணன் வார்த்தைக்கு செவி சாய்த்தான். சரி பிரம்மச்சாரி, உன் இஷ்டப்படி நான் தானம் கொடுக்க தயாரா இருக்கேன், உன் இஷ்டப்படி தானம் கொடுத்துடுறேன், நீயே அளந்துக்கோ என்று அந்த குள்ள ரூபமான வாமனனை பார்த்து சொல்லி தாரை வார்ப்பதற்காக தன்னுடைய கமண்டலத்தை எடுத்தான். தானம் வாங்க வந்தவனோ தன் பாதங்களிலே பாதரட்சை சாத்தின் இருக்கா. பாதரட்சையோட தானம் வாங்கப்படாதே, பாதரட்சையோட தானம் வாங்கப்படாது. பொதுவாக கடைகள்ல ரோட்ல போகும்போது அல்லது பஸ்ஸை விட்டு ட்ரெயினை விட்டு இறங்கி அவரவர் தங்கள் வீட்டுக்கு போகும்போது பூ வாங்குவா, பழங்கள் வாங்குவா. அப்படி பூ வாங்கும் போது அந்த பூவிற்கு உண்டான பணத்தை கொடுத்து பூவை பெற்றுக்கொள்ளும் போது செருப்போட வாங்கப்படாது. அந்த புஷ்பங்கள் பவித்திரமானவை, பழங்கள் பவித்திரமானவை, தானியங்கள் பவித்திரமானவை, சாப்பிடக்கூடிய உணவுகள் பவித்திரமானவை. காய்கறிகளோ பழங்களோ புஷ்பங்களோ வாங்கும்போது பாதரட்சை கழட்டிட்டு நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா பூமி தேவி தானே கொடுக்கிறா நமக்கு. சாப்பிடும்போது நன்றாக சம்மணம் போட்டுக்கொண்டு ஒரு ஆசனம் போட்டு அந்த ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு முன்னாடி இலைய வச்சு இப்படி குனிஞ்சுதான் சாப்பிடுவோம். பூமி தேவி தானே நமக்கு சாப்பாடு போடுறா. தானியங்கள் அனைத்தும் பூமியில விளையிறது. தீர்த்தம் சாப்பிடும்போது அன்னார்ந்து சாப்பிடுவான். காரணம் ஆகாசம்தான் மழையை பொழியது. அன்னார்ந்து சாப்பிடும்போது ஆகாசத்தை பார்க்கிறோம். ஆகாசமே நீதான இந்த மழையை கொடுத்த, அந்த அதனாலதான் ஜலம் கிடைச்சது, அந்த தண்ணீர் கிடைக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்பர் பெரியோர். சாப்பிடும்போது குனிஞ்சு சாப்பிடணும்.
செருப்பு போட்டுட்டு சாப்பிடப்படாது. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்றா செருப்பு போட்டுட்டு சாப்பிடுவா கூடாது. நல்லா தரையில உட்கார்ந்துண்டு குனிஞ்சு சாப்பிடணும். இந்த பூமி தேவி தான் நமக்கு தானியங்களை கொடுக்கிறா. இந்த பூமி தேவி தான் நமக்கு காய்கறிகளை கொடுக்கிறா. இந்த பூமியில் விளைந்த அந்த நிலக்கடலை எள்ளு முதலான வஸ்துக்கள் தான் எண்ணெய் கொடுக்கிறது. ஆகாசத்திலேருந்து மழை கிடைக்கிறது, அன்னாரும் தீர்த்த சாப்பிடுறோம். இதெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம். உடம்புக்கு ஆரோக்கியம். ஆச்சாரம் அனுஷ்டானம் என்பவை தேகத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய. அதுபோல இந்த வாமனனாக வந்த பிரம்மச்சாரி தன் பாதரட்சையை கழட்டினான். பாதரட்சையை கழட்டினான். அந்த பாதுகைகள் மரப்பாதுகைகள்ல பார்த்தா சங்கு சக்கர முத்திரை தெரியறது, பத்ம முத்திரை தெரியறது. அசுரகுரு பார்த்தான், அடாடா இவனை பார்த்தால் சிவனை போல தெரியுது, சிவனும் இல்லை. இந்திரனை போல தெரியுது, இந்திரனும் இல்லை. பிரம்மனை போல தெரியுது, பிரம்மாவும் இல்லை. எச்சனும் இல்லை, கந்தர்வனும் இல்லை. இவன் மனுஷனும் இல்லை, தேவனும் இல்லைன்னு சொன்னமே. விஷ்ணு மாதிரி தெரியுது, ஆனா இவன் மகாவிஷ்ணு இல்லைன்னு சொல்லலையேடா. இவனை பார்த்தா மகாவிஷ்ணு போல தெரியுது, இவன் மகாவிஷ்ணு இல்லைன்னு நான் சொல்லலையே. இவன் பாதுகைகளை கழட்டினான். அவனுடைய பாதுகைகளில் பார்த்தால் சங்கு சக்கர முத்திரை தெரியறது, பத்மமுத்திரை தெரியறது. இவன் சாட்சாத் மகாவிஷ்ணு, மகாபலி. நாம் ஏமாந்து போயிட்டோம். வந்திருக்கக்கூடிய பிராமணன், வந்திருக்கக்கூடிய பிரம்மச்சாரி, அந்த குள்ள உருவா வந்திருக்கானே வாமனன், இவன் சாட்சாத் மகாவிஷ்ணு. இவனுக்கு தானம் கொடுக்காதே, கொடுக்காதே, கொடுக்காதேன்னு தடுத்தான். மகாபலி பார்த்தான், அப்படியா சுவாமி, சாட்சாத் ஜெகநாதனே வந்திருக்கான், ஜெகத் பிரபு என்கிற தானமாக வந்திருக்கானா? என்ன பெருமை, என்ன பெருமை. அந்த ஜெகநாதனாகிய இந்த ஜெகத் சிருஷ்டிகர்த்தாவான எம்பெருமானுக்கே நம்ம தானம் கொடுக்க போறோமா என்று மனசிலே அவனுக்கு வாஞ்சை பெருகித்து. பெருமாள் பார்த்தார், பயம் வந்துடுத்து. எங்க இவன் காலில் சேவிச்சிருவானோ, சரணாகதி பண்ணிடுவானோ. அப்படி சரணாகதி பண்ணியாச்சுன்னா நாம் நம்முடைய சங்கல்பம் பொய்யாயிடுமேன்னு பார்த்தார். அவன் மனசுக்குள்ளே புகுந்து ஒரு அகம்பாவத்தை உண்டு பண்ணார். அப்படியா, சாட்சாத் மகாவிஷ்ணுவா வந்திருக்கான், சர்வேஸ்வரனா வந்திருக்கான், ஸ்ரீமன் நாராயணனா வந்திருக்கான். அவனுக்கு நான் நம்ம தானம் கொடுக்க போறோம், அவனுக்கு நான் நம்ம தானம் கொடுக்க போறோம். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் என்று ஒரு வினயத்தோடு அஞ்சலி பண்ண புகுந்த அந்த மகாபலியின் மனசிலே பகவான் போய் ஒரு குழப்பினார், அகம்பாவத்தை உண்டு பண்ணார். அப்படியா, மகாவிஷ்ணுவே என்னிடத்திலே தானம் வாங்க வந்திருக்கானா, மகாவிஷ்ணுவிற்கே நான் தானம் கொடுக்கிறேன் என்ற பெருமை எனக்கு கிடைத்து விட்டது என்று நெஞ்சை நிமித்தினார். அதைத்தான பெருமாள் எதிர்பார்த்தார், அதைத்தான பெருமாள் உண்டு பண்ணார். நான் தானம் கொடுப்பேன் என்ற அகம்பாவத்தோடு அந்த கமண்டலத்திலே இருந்து தாரை வார்த்தான் தீர்த்தத்தை. வாமனனாக வந்த பிரம்மச்சாரி தானம் வாங்குவதற்காக தன் கையை நீட்டினான். அந்த கெண்டியின் துவாரத்திற்குள்ளே அந்த அசுர குருவான சுக்கராச்சாரியார் ஒரு வண்டு போலே போய் அடைத்துக் கொண்டார், ஒரு வண்டாக போய் அடைத்துக் கொண்டார். தீர்த்தம் விழல, தீர்த்தம் விழுந்து தார வார்த்தாத்தான தானம் ஜெயிக்கும். தார வார்க்கலையே, இவர் தான் வண்டா போய் அடைச்சுட்டாரே அந்த கெண்டியுடைய துவாரத்தை. இந்த வாமனனாக வந்த பெருமாள் தன் கையிலே பவித்திரம் போட்டுருந்தார். அந்த பவித்திரம் தர்பத்தாலான பவித்திரம். அந்த தர்பத்தாலே அந்த மகாபலியின் கெண்டியை வாங்கி குத்துறார். அந்த துவாரத்திலே உள்ள அடப்பை எடுக்கிறார். அந்த ரெண்டு பவித்திரம், ரெண்டு புல்லானது சுக்கராச்சாரியார் கண்ணை கெடுத்து, கண்ணை குத்திடுத்து. அந்த தர்பத்திலே சாட்சாத் சுதர்சன பகவான் இருக்கார், சக்கரத்தாழ்வார். சாட்சாத் சுதர்சனமூர்த்தி அந்த தர்பத்திலே இருக்கார். சுக்கரன் கண்ணை கெடுத்துட்டார். உடனே சுக்கரன் அந்த கெண்டி அந்த துவாரத்திலே தொப்பு கீழே விழறான். கண் கெட்டு போய், கண்கள் ரெண்டு புண்ணா எடுத்து கெட்டு போயிடுத்து தொப்புன்னு விழுந்தான் சுக்கராச்சாரியார். விழுந்தவனுடைய சிரசு பெருமாள் கழட்டி போட்டார பாதுகை, பாதரட்சை, அதுகிட்ட போய் விழுந்துருத்து. அந்த சுக்கராச்சாரியாருடைய பாதங்கள் ரெண்டும் வாமனன் கிட்ட விழுது. வாமனன் நோக்கி விழறது. பெருமாளை பார்த்து கால்கள், பெருமாளுடைய பாதுகைகளுக்கு அருகிலே சிரசு. அந்த பாதுகைகள் என்ன பண்ணிட்டு, உன்னை ரட்சித்தேன், உன்னை ரட்சித்தேன்னு ரட்ச பண்ணி எடுத்து. பாதுகைகளுக்கு அதுதான குணம், திருவடிக்கு அதுதான குணம். உன்னை ரட்சித்தேன். கண்கட்டு போய் விழுந்த எதேர்ச்சையாகவே சுக்கராச்சாரியார் பாதுகைகள் கிட்ட தலை படும்படி விழுந்தார். எம்பெருமானுடைய திவ்ய மங்களகரமான திருவடி நிலைகள் பாதுகைகளுக்கு அருகிலே அவன் தலை விழுந்தது. உன்னை ரட்சித்தேன்னு சொல்லிடுது பாதுகை.
இவனுடைய பாதங்கள் அந்த பெருமாள் நிற்கிறாரே பெருமாளை நோக்கி நீட்டிண்டு விழுந்தது. ஆக பெருமாள் ரட்சிக்கல, பெருமாளை முந்திண்டு பெருமாளுடைய பாதுகைகள் ரட்சை பண்ணின. சுக்கராச்சாரியார் உன்னை ரட்சிச்சுட்டேன், உன்னை காப்பாத்திட்டேன். பெருமாள் பார்த்தார், ஏ பாதுகையே, இவன் அசுரகுரு, நமக்கு மகாபலி கொடுக்கக்கூடிய தானத்தை தடுக்கக்கூடியவன். மகாபலி நமக்கு கொடுக்கின்ற தானத்தை தடுக்கிறான் சுக்கராச்சாரி. ஆனாலும் உன்னுடைய உத்தமமான குணம், உயர்ந்த குணம், உன்னை நோக்கி விழுந்த சிரசை பார்த்து அவனுக்கு ரட்சை பண்ணிட்டியே, அனுகிரகம் பண்ணிட்டீரே. ஏ பாதுகையே, நீ ஆதிசேஷன் தானே. பெருமாளுடைய திருவடிகள் யார்? ஆதிசேஷன் தானே. சென்றால் உடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மரபடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமால்க்கு அரவு. சாட்சாத் ஆதிசேஷன் தான் பெருமாள் பாதுகைகள். ஏ ஆதிசேஷனே, கலியுகத்திலே நீர் உயர்ந்த ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணுவாயாக. கலியுகத்திலே சகல பக்தாத்மாக்களையும் பாமர பக்தர்களுக்கும் பாமரர்களுக்கும் ஹிதம் பண்ணி நம்முடைய திருவடியை காட்டிக் கொடுத்து எல்லோருக்கும் உய்யக்கூடிய வழியை உபதேசம் பண்ணுவீராக என்று பெருமாள் அந்த பாதுகைகளுக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த பாதுகைகள் யாரு? ஆதிசேஷன் தானே. அந்த ஆதிசேஷன் தான் சுவாமி ராமானுஜன். அப்போ ராமானுஜ அவதாரம் என்பது திருவிக்கிரமாவதார காலத்திலேயே முடிவு பண்ணப்பட்டது. ஏ பாதுகைகளே, உம்முடைய குணம் ரட்சித்த, சரணாகதி பண்ணினவர்களை ரட்சித்தல், சரணாகதி பண்ணாதவர்களை பண்ணும்படி செய்து ரட்சித்தல் உம்முடைய குணம். அதனால் இவன் அசுரகுரு, நமக்கு தானம் கொடுப்பதாக இருந்த இந்த மகாபலியின் செயலை தடுத்தான். நமக்கு தானம் கொடுத்த மகாபலியை கொடுக்காதேன்னு தடுத்தான். இப்பேற்பட்ட அபச்சாரத்தை பண்ணியிருந்தாலும் அவன் சிரசு உன் கிட்ட விழுந்துருத்தோ. சரணாகதி பண்ணிட்டான் நினைச்சுண்டு ரட்சித்தேன் சொல்லிட்டியே. உன்னுடைய ரட்சகத்துவம், உன்னுடைய குணமே ரொம்ப அலாதியானது. ஏ ஆதிசேஷனே, ஏ பாதுகைகளே, கலியுகத்திலே எல்லோருக்கும் நல்ல மார்க்கத்தை காட்டி உய்யும் வழியை காட்டக்கூடிய உயர்ந்த ஆச்சாரியனாய் அவதாரம் பண்ணுவீராக என்று பெருமாள் அந்த ஆதிசேஷனுக்கு ஆக்ஞை பண்ணார். அவர்தானே ராமானுஜர். சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மரபடியாம், நீள்கடல் என்றும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமால்க்கு அரவு. அப்போ ஆதிசேஷனுடைய அம்சம், ஆதிசேஷனுடைய அபராவதாரம் சுவாமி ராமானுஜர். ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு சிம்மாசனம், தர்மாதி பீடம். ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு படுக்கை. அந்த ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு பாத கமலங்களை தாங்கக்கூடிய பாதுகைகள். அந்த ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு குடை. சென்றால் உடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மரபடியாம். அப்படிப்பட்ட ஆதிசேஷனுடைய அம்சம் சுவாமி ராமானுஜர். அப்ப ராமானுஜ அவதாரம் என்பது திருவிக்கிரமாவதாரத்திலேயே பெருமாளாலே நியதி பண்ணப்பட்டதுன்னு தெரிய. மகாபலி தாரை வார்த்தான். தாரை வார்க்கக்கூடிய நீர், அந்த ஜலமானது பெருமாள் திருக்கரத்திலே விழும்போதே பெருமாள் வளர ஆரம்பிச்சார். கிடுன்னு வளர்றார். தாரை வார்த்தான். புள்ள உருவாய் வாமனனாய் வந்த அந்த பெருமாள் திருவிக்கிரமனாய் வளர்ந்தான். மற்றன்னியும் தன்னுருவம் யாரும் அறியாமல் தானங்கோர் மண்ணும் குரல் உருவில் மாணியாய் மாவலிதன் பொன்னியலும் வேள்விக்கண் புக்கிருந்து போர்வேந்தர் மண்ணை மனம் கொள்ள வஞ்சித்து நெஞ்சிருக்கி என்னுடைய பாதத்தால் யானளப்ப மூவடிமண் மன்னா தருக. யாஜகம் பண்றான் பெருமான். தன்னுடைய பூமியாச்சே சகல புவனங்களுக்கும் அதிபதி எம்பெருமான். சகல புவனங்களையும் சிருஷ்டி பண்ணினவன் எம்பெருமான். சகல புவனங்களுக்கும் நாயகன் எம்பெருமான். சகல புவனங்களுக்கும் இரட்சகன் எம்பெருமான். சகல புவனங்களுக்கும் நியாமகன் எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமான் தன்னுடைய பூமியை ஒரு அசுரனிடத்திலே தானம் வாங்கினான். தன்னை தாழ்த்தின்றான். தன்னுடைய பூமிதானே, தன்னை தாழ்த்திண்டு போய் ஒரு அசுரனிடத்திலே தானம் வாங்கினானே. எதற்காக? தேவர்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதற்காக, அதிதியின் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதற்காக, இந்திரனின் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதற்காக,
பூமி தேவியின் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதற்காக 33 தேவர்கள் ஸ்ரீபாத தீர்த்தம் வேணும், ஸ்ரீபாத தீர்த்தம் வேணும் என்று கேட்டார்களே, அவர்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதற்காக இப்படி 25 காரணங்கள் திருவிக்கிரமாவதாரத்திற்கு. இந்த 25 காரணங்கள். ஏதோ மகாபலி இடத்திலே தானம் கேட்டான், 3 அடிமண் தானம் கேட்டான், அவனும் கொடுத்தான். ஓர் அடியாரை கீழ் உலகங்களை அளந்து கொண்டான், மற்றொரு திருவடியாரை மேல் உலகங்களை அளந்து கொண்டான். 3வது அடி வைக்க இடம் எங்கே என்று கேட்க மகாபலி அஞ்சலி பண்ண அவன் சிரசிலே வைத்து பாதாள லோகத்திற்கு நீ ராஜாவாக இரு என்று ஆజ్ఞை பண்ணினான். இவ்வளவுதான் திருவிக்கிரமாவதாரம் நினைச்சுட்டு இருக்கோம். 25 சங்கல்பம், 25 காரணங்கள் இந்த திருவிக்கிரமாவதாரத்தில் இருக்கு. அதிலே ஒரு காரணம் வராகவதாரத்திலே பெருமாள் பூமி தேவியிடத்திலே வேறு என்ன வேணும் என்று கேட்க, ஹே பிரபு, திருமுகத்திலே தாங்கினீர், திருக்கரங்களிலே ஏந்தினீர், திருத்தோள்களாலே அரவணைத்துக் கொண்டு திருமார்போடு சேர்த்துக் கொண்டு திருக்கரத்திலே இடம் கொடுத்தீர், திருத்தொடையிலே இடம் கொடுத்தீர், தேவருடைய திருவடியாலே அரவணைத்துக் கொள்ள வேண்டும். தேவரையுடைய திருவடி முத்திரை அடியேன் சரீரம் பூர்த்தியாக பட வேண்டும் என்று பிரார்த்திச்சார். எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்றி வச்சார். கடைசியாக திருவடியாலே அரவணைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை மற்றொரு அவதாரத்திலே பண்ணுகிறேன்னு பெருமாள் சொன்னானோ இல்லையோ, அந்த வராக அவதாரத்திலே சொன்ன வார்த்தையை திருவிக்கிரமனாக அவதரித்து தன் திருவடியாலே இந்த புவனம் முழுவதையும் அளந்தான். தன்னுடைய திருவடி பூமியிலே படும்படி, எல்லா இடத்திலும் படும்படி அளந்தான். பெருமாள் உலகத்தை அளக்கும் போது இவன் பிராமணன், இவன் வைசியன், இவன் சத்திரியன் தாரதமியம் பார்த்தானா? கிடையாதே. ஜாதி பார்க்கல, இனம் பார்க்கல, இவன் படிச்சவன், இவன் படிக்காதவன், அந்த பேதம் பார்க்கல. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், அந்த பேதம் பார்க்கல. இவன் பாபாத்மா, இவன் புண்ணியாத்மா, பேதம் பார்க்கல. எந்த விதமான பேதமும் பார்க்காமல் வேறுபாடு இல்லாமல் எறும்பு தொடங்கி புழு பூச்சி தொடங்கி பிரம்மா பர்யந்தம் எல்லோருக்கும் தன்னுடைய சிரசு அவர்கள் சிரசிலே தன்னுடைய திருவடி படும்படி, தன்னுடைய திருவடியானது எல்லோருடைய சிரசிலேயும் படும்படி பூமியை பூர்த்தியாக அப்படி ஒரு கவசம் போலே தன் திருவடி பட்டு அமைந்து ரட்சிக்கும்படி அந்த திருவடியாலே ஒரு முத்திரை பதித்தான். அப்போ வராகவதாரத்திலே சொன்ன வார்த்தை திருவிக்கிரம அவதாரத்திலே பெருமாளாலே நிறைவேற்றப்பட்டது. இந்திரனுடைய தாயார் என்னுடைய பிள்ளைதான் ராஜாவா இருக்கணும், அந்த வார்த்தை நிறைவேற்றப்பட்டது. தேவேந்திரன் என்னுடைய பதவி போயிடக்கூடாது, காப்பாற்றும் பெருமாளே. எல்லாரும் கேட்பா, பதவிக்காக பெருமாளை வந்து பார்ப்பா, எனக்கு அது நடந்துருச்சுனா இதை பண்றேன்னு சொல்லுவா. இப்படி பண்ணி வைக்கிறேன், அப்படி பண்ணி வைக்கிறேன், கேட்டதெல்லாம் தரேன்னு சொல்லுவா. பெருமாளும் அவர்கள் காரியத்தை முடிச்சு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவ பண்றாளா இல்லையாங்கிறது 5 வருஷம் கழிச்சுதான் பார்க்கிறோம். லோகத்துல பார்க்கிறோமே அந்த பகவானிடத்திலே பிரியம் உடையவர்கள், பகவானிடத்திலே சத்தியமான ஒரு விசுவாசம் உடையவர்களுக்கு மட்டும்தான் கைங்கரிய பிராப்தம் கிடைக்கும். பார்க்கிறோமோ, எனக்கு வேலை கிடைச்சிருந்தா அதை பண்றேன், வேலை கிடைச்சிடும் சொன்ன பிரார்த்தனை பண்ணியிருக்க மாட்டார். ப்ரமோஷன் வர கன்ஃபார்ம் ஆகட்டுமே, பண்ணிப்படுறேனே, கன்ஃபார்ம் ஆயிடும், பண்ண மாட்டான். ப்ரமோஷன் வரட்டுமே, பண்ணிடுறேன், சேர்த்து பண்ணிடுறேன், ப்ரமோஷன் வந்துடும், பண்ண மாட்டான். நீ கொடுத்துதான் பகவானுக்கு வெடியணுங்கிற அவசியம் கிடையாது, நீ பண்ணித்தான் பகவான் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் சர்வஸ்வாமி. இருந்தாலும் உன்னுடைய பிரார்த்தனையை அவர் ஜெயம் பண்ணி வைத்தார். நீ என்ன சொன்னியோ அதை நடத்தி காட்டணும். பகவானிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கணும். நீ பணம் கொடுத்தாத்தான் பெருமாள் செய்வார், நீ பணம் தங்கம் கொடுத்தாத்தான் செய்வார், நீ சக்கர பொங்கல் கொடுத்தாத்தான் பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார்கள் கிடையாது. ஒரு அஞ்சலி பண்ணா போருமே. ஆர்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூ இடவல்லார்க்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே. பெருமாள் நாம சங்கீர்த்தனம் முக்கியம். அதை கொடு இதை கொடுன்னு பெருமாள் கேட்கலையே, ஹிருதயத்திலே ஒரு இடம் கொடுன்னு கேட்கிறார். உன்னுடைய ஹிருதயத்திலே நான் இருக்கேன்ப்பா, உன் ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய என்னை நீ உணர்ந்து கொள். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பெருமாள் இருக்கானே. சாக்கடையில நெடியக்கூடிய புழு, அந்த புழுவுக்கு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனுக்குள்ளேயும் எம்பெருமான் பரமாத்மா இருக்கான். கோவில்ல விஸ்வரூபத்துக்கு ஒரு பசுமாடு காராம்பசு வருது, நித்தியப்படி கைங்கரியம் பண்றது, அந்த காராம்பசுடைய ஆத்மாவிற்குள்ளேயும் பெருமாள் இருக்கார். வேதம் ஓதும் வேதியருடைய ஆத்மாவிற்குள்ளேயும் பெருமாள் இருக்கார்.
கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடியவன், அவன் ஆத்மாவிற்குள்ளேயும் பெருமாள் இருக்கார். உண்டோ இல்லையோ, அவனுக்கு தாரதமியம் கிடையாது. நீ இல்லைன்னு சொல்றதுனால அவன் இல்லாம போயிட போறானா? இருக்கான்னு சொல்றதுனால ஆகா இவர் இருக்காருன்னு சொல்லிட்டார் அதனால நான் இருக்கேன்னு சொல்ல போறானா? கிடையாது. அவனுடைய ஸ்வபாவம், அவனுடைய ஸ்வரூபம். அவன் சர்வசுவாமி, உத்தமோத்தமன் எம்பெருமான், புருஷோத்தமன். நாம் ஜீவாத்மாக்கள், ஒரே ஒரு பரமாத்மா, கோடானு கோடி ஜீவாத்மாக்கள். அந்த ஒரே ஒரு பரமாத்மா நித்தியமானவன், அந்த ஒரே ஒரு பரமாத்மா சத்தியமானவன், அந்த ஒரே ஒரு பரமாத்மா சாஸ்வதமானவன். அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன். நாரங்களுக்கு அயனன் நாராயணன். அந்த நாராயணனாலே படைக்கப்பட்ட சாதாரண ஜீவாத்மாக்கள், பல கோடி ஜீவாத்மாக்களுக்குள் அடியேனும் ஒருவன். ஏ பிரபு, என்ன படைச்சியேடா, எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கியே. 24 மணி நேரத்திலே 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் பெருமாளுக்கு ஒதுக்குங்கோ. 24 மணி நேரத்திலே 24 நிமிஷத்தை ஒதுக்குங்கள். குழந்தைகள், சின்ன குழந்தைகளுக்கு திருப்பல்லாண்டு வண்ணமாடம் திருப்பாவை சொல்லி கொடுங்க. ஆரம்பர சொல்லுங்க. லோகத்துக்கு பலன், லோகத்துக்கு க்ஷேமம். சாயந்தரம் திருப்பல்லாண்டை கண்ணினும் சிறுத்தாம்பு அமரநாதிபிரான், இன்னும் விஷ்ணு சகசரநாம் சொல்லலாமே, எல்லாரும் சொல்லலாமே, பேதம் கிடையாது, அத்தனை பேரும் சொல்லலாம். அப்போ இந்த நாம சங்கீர்த்தனம் லோகத்திற்கு ரட்சை, இந்த உலகத்திற்கு நல்வாழ்வை கொடுக்கக்கூடியவை இந்த நாம சங்கீர்த்தனம். ஆர்த்தா விஷண்ணா கிதிலா சபீதாக கோரேஷ வியாதுஷு வர்த்தமானாம் சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி. சுகினோ பவந்துன்னு சில பேர் சொல்லுவான். விமுக்த துக்கா சுகினோ பவந்து, பவந்துனா உண்டாகும்னு அர்த்தம். ஆர்த்தா விஷண்ணா கிதிலா சபீதாக என்று தொடங்கி விமுக்த துக்கா சுகினோ பவந்துன்னு சில பேர் பாடம். அப்படிதான் என்ன அர்த்தம்? சுகம் உண்டாக போறது, துக்கம் போய் தோஷம் போய் சுகம் உண்டாக போறதுன்னு அர்த்தம். சுகம் உண்டாகும்னு அர்த்தம். அப்படின்னா இதுவரைக்கும் சுகம் உண்டாகலன்னு அர்த்தம் ஆயிடுமே, இதுவரைக்கும் சுகம் உண்டாகலன்னு பொருள் ஆயிடும். விமுக்த துக்கா சுகினோ பவந்தி, பவந்தி உண்டாகிவிட்டது. இந்த பாரத தேசத்திலே ஜென்மா எடுத்திருக்குமே, இது சுகம்தானே. வேற எங்கேயோ ஒரு இடத்துல பிறக்காமல் பச்சை மாமிசத்தை கடிச்சு திங்கிற லோகம் இருக்கு. இந்த சைனான்னு ஒரு நாடு இருக்கு, பச்சை மாமிசத்தை திங்குறான்னு சொல்றா. இன்னும் எங்கெங்கயோ மனுஷ மாமிசத்தை திங்குறான், மனுஷனை திங்குறான் மனுஷன்னு சொல்றா. அப்படிப்பட்ட தோஷமுடைய பூமியில பிறக்காமல் பாரத தேசத்திலே பிறந்தது ஒரு சுகந்தானே. அந்த பாரத தேசத்திலேயும் ஒரு ஆஸ்திக புத்தியோட பிறந்த சுகந்தானே. பாரத தேசத்திலேயும் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய குடும்பங்கள் அந்த வம்சத்திலே பிறந்த சுகந்தானே. இந்த வம்சத்திலே பிறந்தாலும் எத்தனை பேருக்கு இந்த தெய்வ சாநித்தியத்தாலே கிடைக்கக்கூடியதான நல்ல வார்த்தைகளை கேட்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கிறது, இந்த பாகவத சம்பந்தம் கிடைக்கிறது. அப்ப பாகவத சம்பந்தம் கிடைச்சிருக்க, இது சுகந்தானே. இது சுகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு அசத்துக்கள் ஒரு சகவாசம் கிடைச்சா அசத் விஷயத்திலே புத்தி போறது, சத்துக்கள் சகவாசம் கிடைச்சா சத் விஷயத்திலே புத்தி போறது. அப்போ இந்த மார்கழி மாசத்திலே தாயார் திருவாக்கிலே அவதரித்ததான திரவிடோபனிஷத் என்பதான திருப்பாவியின் சாரத்தை கேட்கக்கூடிய பிராப்தம் கிடைச்சிருக்கே. அப்ப சுகம் உண்டாகிடுத்துன்னு சொல்லணுமா, சுகம் உண்டாக போறதுன்னு சொல்லணுமா? சுகம் உண்டாகிடுத்து. விமுக்த துக்கா சுகினோ பவந்தி, விமுக்த துக்கா சுகினோ பவந்தின்னு தான் சகஸ்ரநாமத்தை முடிக்கிறது. இது நம்முடைய சுவாமி எம்பெருமானாருடைய சித்தாந்தம். பராசர பட்டர் அவருடைய வியாக்கியானத்திலேய பெருமையான பொருள். இத்தனை திவ்ய தேசங்கள் மதுரைக்கு வந்தாச்சுன்னா பக்கத்துல கூடல் அழகர் இருக்கார். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலனேன்னு அழைக்கலாம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் போயாச்சுன்னா வடக்கே திருமாலிரும் சோலை. ஒரு நாள் ஏதோ கல்யாணத்துக்கு மதுரை போறோமா, கொஞ்சம் அவகாசம் கிடைக்கிறதா, திருமோகூர் சேவிக்கலாம். பிள்ளைலோகாச்சாரியர் நம்பெருமாளை காப்பாற்றி கொடுத்த ஜோதிஷ்குடி இருக்கு. இன்னும் மதுரைக்கு மேற்கே போனா சோழவந்தான் கிட்ட குருவித்துறை அப்படின்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு. குருவித்துறை மிக விசேஷமான கஷேத்திரம். சக்கரவர்த்தி திருமகன் அங்கே எழுந்தருளி இருந்தார்.
திருவேங்கடமுடையானே அந்த சக்கரவர்த்தி திருமகனை அந்த குருவித்துறைங்கிற இடத்திலேருந்து திருமலையில கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணும்படி எம்பெருமானாரிடத்திலே கேட்டுக்கொண்டார். சுவாமி ராமானுஜர் குருவித்துறைக்கு எழுந்தருளினார். அதனால மதுரைக்கு மேற்கே வைகை ஆற்றங்கரையில இருக்க குருவித்துறை எம்பெருமானாருடைய திருவடி பட்ட இடம். எம்பெருமானாருடைய திருவடி பட்ட இடம். அங்கே ஒரு சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருளி இருந்தார். அந்த குருவித்துறையில அந்த வேகவதி வைகை நதிக்கரையில ஒரு ரிஷி இருந்தார். மகா தபஸ்வி. நித்தியம் ராமாயண பாராயணம் பண்ணிட்டே இருப்பார். ஸ்ரீராமாயண பாராயணம் பண்ணிட்டே இருப்பார் அவர். அந்த ஸ்ரீராமாயண கட்டம் வரும்போது விபீஷண சரணாகதி கட்டம். அந்த விபீஷண சரணாகதி கட்டம் வந்தவுடனே அதுக்கு மேல அவருக்கு ராமாயண பாராயணம் பண்ண தோணாது. திருப்பி 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 விபீஷண சரணாகதியிலே நிற்பார். ஸ்ரீராமாயணத்திற்கு சரணாகதி சாஸ்திரம்னு பேர். ஸ்ரீராமாயணத்திற்கு சரணாகதி சாஸ்திரம், விபீஷண சரணாகதி. அந்த விபீஷண சரணாகதியை நினைச்சிட்டு இருந்தார். அந்த விபீஷண சரணாகதியில சக்கரவர்த்தி திருமகனுடைய திருமுக மண்டலம், திருவுள்ளப்படி அவன் திருமுக மண்டலம் எப்படி இருந்தது? அவன் தலையை சாய்ச்சு திருவடியிடத்திலே ஒரு வார்த்தையை கேட்டான் என்று ஒரு வார்த்தை வரும். அதன்படி அந்த சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருளி இருந்தார். அவர் மனசிலே பிரதிஷ்டை ஆயிட்டார். அந்த விபீஷண சரணாகதி கட்டத்திலே சக்கரவர்த்தி திருமகன் எப்படி சிறிய திருவடியாகிய அனுமனிடத்திலே தன் காதை கொடுத்து அனுமனுடைய வார்த்தையை கேட்டானோ அப்படியே ஒரு திருமேனி, பஞ்சலோக திருமேனியை பண்ணும்படி அந்த ரிஷி ஆக்கிய பண்ணார். ஒரு ஸ்தபதி பண்ணி கொடுத்தார். அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு வந்தார் அந்த மகரிஷி. அதன் பிறகு பல ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணி திருமலைக்கு போய் ஸ்ரீராமாயண காலட்சேபம் கேட்டார் பெரிய திருமலை நம்பிகளிடத்திலே. சுவாமி ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்களில் பெரிய திருமலை நம்பி ஒருவர். ஸ்ரீராமாயண காலட்சேபம் சாதிச்சார். அந்த விபீஷண சரணாகதி கட்டம் வந்தது. சுவாமி எம்பெருமானார் அனைவருக்கும் ஹிதம் பண்ணக்கூடிய பரோபகாரம் மிகுந்த ஆச்சாரியன். சுவாமி ராமானுஜரை போலே ஒரு மகான் அவதாரம் பண்ணியதும் இல்லை, இனி அவதாரம் பண்ண போவதும் இல்லை என்று சொன்னார் திருவரங்கத்து பெருமாள், பெரிய பெருமாள். வாரீர் எம் அண்ணா என்று அழைத்தாள் ஆண்டாள் நாச்சியார். நாம் நம்மை ராமானுஜனை உடையோம் என்று சொன்னார் திருவேங்கடமுடையான். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் ஆகிய திருவேங்கடமுடையான் ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம். நம்முடைய கைங்கரியங்களுக்காக சுவாமி ராமானுஜர் எப்படியெல்லாம் நிர்வாகம் பண்ணிருக்கிறாரோ அது சிறந்து பொலிந்து வளரட்டும். ராமானுஜருடைய மேன்மையான ஆக்ஞை நம் கைங்கரியார்த்தமாக நித்திய திருவாராதனம் எப்படி பண்ண வேணும், வார விசேஷங்கள் எப்படி பண்ண வேணும், வார விசேஷங்கள், மாத விசேஷங்கள், சம்பத்சர உற்சவங்கள், பிரம்மோற்சவாதிகள் எப்படி செய்ய வேண்டும் என்று சுவாமி ராமானுஜர் நிர்வாகம் பண்ணிருக்கிறாரோ அப்படிப்பட்ட நிர்வாகம், ராமானுஜராலே ஏற்படுத்தப்பட்ட நிர்வாகம் சிறந்து பொலிந்து வளரட்டும். வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று சொன்னவன் திருவேங்கடமுடையான். ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு சொல்றோமே, இந்த வார்த்தையை சொன்னவன் திருவேங்கடமுடையான். அப்போ அப்பேற்பட்ட எம்பெருமானாரிடத்திலே திருவேங்கடமுடையான் சொன்னார், ராமானுஜரே குருவித்துறைன்னு ஒரு கிராமம் இருக்கு, அங்க ஒரு ரிஷி விபீஷண சரணாகி கட்டத்தை அப்படியே அழகிய பஞ்சலோக திருமேனியாக திருமூர்த்தியாக ஏற்படுத்தி கொடுத்து அந்த பெருமாளுக்கு நித்திய திருவாராதனம் பண்ணிட்டு வந்தார். இந்த சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீமூர்த்தி அங்க இருக்கார். அவர் எழுந்தருள பண்ணி கொண்டு திருமலையிலே நம் சந்நிதியிலே பிரதிஷ்டை பண்ணி வையும், இருக்கும்படி செய்து வையும் என்று திருவேங்கடமுடையான் ராமானுஜரிடத்திலே வார்த்தை சொல்ல சுவாமி ராமானுஜர் திருமலையிலே இருந்து குருவித்துறைக்கு வந்து அந்த பெருமாளை அங்கிருந்து எழுந்தருள பண்ணி கொண்டு நேர திருமலைக்கு போய் திருமலையிலே இன்று மூலஸ்தானத்திலே நாம் சேவிக்கின்றோமே சக்கரவர்த்தி திருமகன், அவர் குருவித்துறையிலே இருந்து திருமலைக்கு வந்த பெருமாள், சுவாமி ராமானுஜராலே அழைத்து வரப்பட்ட பெருமாள். அப்படி பெருமை மிகுந்ததான இந்த பாரத தேசத்திலே மதுரைக்கு வரோம், அந்த குருவித்துறையை போய் சேவிக்கலாமே. இன்னும் கொஞ்சம் தெற்க ஒரு 70 கிலோமீட்டர் போனா ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு, சேவிக்கலாமே. எந்த சிட்டிக்கு வந்தால் சுத்தி திவ்யதேசங்கள். திருக்குடந்தை அப்படிங்கிற திவ்யதேசத்துக்கு போயாச்சுன்னா பக்கத்துல சார்ங்கபாணி இருக்கார். ஆறா அமுதே அடியே உடலம் என்பால் அன்பாயே என்று நம்மாழ்வாராலே காட்டப்பட்ட பெருமாள் ஆறாம் அமுதாழ்வான் அங்கே இருக்கார். கும்பகோணத்தை சுத்தி அநேகம் திவ்யதேசங்கள்.
திருநெல்வேலியில ஒரு அபிஷியலா போறோமா, ஆபீஸ் நிமித்தம் போறோமா, ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கிறதா, இல்ல கல்யாணத்துக்கு போறோமா, கொஞ்சம் அவகாசம் கிடைக்கிறதா, நேர நவ திருப்பதி போலாமே, வனமாமலை போய் சேவிக்கலாமே. அக்கும்புலியின் அதன் முடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ற பண்பர் என்று திருவங்கை ஆழ்வாராயில காட்டப்பட்ட பக்கம் நின்ற சிவனாருக்கும் பரோபகாரம் பண்ணின திருக்குறுங்குடி நம்பி எழுந்தவர்கள் இருக்காரே, அந்த திருக்குறுங்குடி போய் சேவிக்கலாமே. எவ்வளவு திவ்யதேசங்கள், எவ்வளவு திவ்யதேசங்கள். அப்போ இந்த பாரத பூமியிலே பிறப்பதற்கு நாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த பூமியிலே பிறந்ததுனாலே நாம் சுகிருதம் உடையவர்கள். அதனால சுகினோ பவந்தி, சுகினோ பவந்து கிடையாது, சுகம் உண்டாகும் கிடையாது, சுகம் உண்டாகி விட்டதுன்னு சொல்லணும். சகஸ்ரநாம பாராயணத்திலே ஆர்த்தா விஷண்ணா கிடிலா சபீதாக என்று தொடங்கி சுகினோ பவந்தி விமுக்த துக்கா சுகினோ பவந்தின்னு முடிக்கணும். இங்கே மகாபலி இடத்திலே வாமனனாக போய் தானம் பெற்று ஓர் அடியாலே கீழ் உலகங்களையும் மற்றொரு பாதத்தாலே மேல் உலகங்களையும் அனைத்து உலகங்களையும் அளந்து கொண்டு மகாபலிக்கு சாஸ்வதமான பாதாள லோகத்திற்கு சக்கரவர்த்தி என்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்தான் எம்பெருமான். பலருக்கும் அவர்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டபடி அவர்கள் கேட்டுக்கொண்ட காரியங்களை முடித்து கொடுப்பதற்காக எம்பெருமான் தானே தாழ்ந்து போய் தானம் கேட்டானோ இல்லையோ, தன்னை அழித்து கொண்டாவது பிறர் வாழ பாடுபடுபவன் எவனோ அவனே உத்தமன். அந்த வார்த்தையைத்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன். பிறரை ஹிம்சை செய்து தான் வாழ நினைப்பவன் அதமன், அவன் விலக்கத்தக்கவன் பார்த்தோம். பிறரும் வாழ வேண்டும் தானும் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் மத்தியமன், அவனையும் நாம் சேர்த்துக் கொள்வது கிடையாது. தன்னை அழித்து கொண்டாவது, தன்னுடைய சுரூபத்தை தாழ்த்தி கொண்டாவது, தன்னை சிரமப்படுத்தி கொண்டாவது உலகம் வாழ பாடுபடக்கூடியவன் எவனோ அவனே உத்தமன். அப்படிப்பட்ட புருஷோத்தமன் தான் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட திருநாமன் தான் எம்பெருமானுடைய மந்திரம், திருமந்திரம் என்று சொல்லி ஓங்கி உலகளந்த உத்தமன். அப்படிப்பட்ட உத்தமன் திருநாமத்தை பாடினால் நீங்காத செல்வம் நிறைய பெறும்னு சொன்னார் மூன்றாவது பாசுரத்திலே. நீங்காத செல்வம், நீங்கக்கூடிய செல்வம், அனித்தியமான செல்வம், அழியாத நித்தியமான செல்வம். லோகாதயத்தாலே வரக்கூடிய உறவுகள், லோகாதயத்தாலே வரக்கூடிய பந்துக்கள் விடத்தக்கவர்கள், இவை அனித்தியமான விடத்தக்க செல்வங்கள், நம்மை விட்டு கழன்று போகக்கூடிய செல்வங்கள். பகவத் சம்பந்தம், பாகவத சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம். நமக்கு கிடைத்த அவகாசத்தாலும் திரவியத்தாலும் ஆச்சாரியனுக்கும் பாகவதோத்தமர்களான பெரியவர்களுக்கும் பண்ணக்கூடிய கைங்கரியமே சிறந்தது. மற்றும் ஓர் தெய்வம் உடனே நிற்பாரோடு உத்திரே உற்றதும் உன் அடியார்க்கடிமை மற்றெல்லாம் பேசினும் நின் திரு எட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்பானேன்னு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். திருக்கண்ணபுரத்து சௌரி பெருமாளை மற்றெல்லாம் பேசினும் நின் திரு எட்டெழுத்தும் கற்று உற்றதும் உன் அடியார்க்கடிமை அப்படின்னு அன்வயம் பண்ண வேண்டும். அப்போ பகவானு கைங்கரியம் பண்றோம், ஆச்சாரியனை போய் சேவிக்கிறோம், ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றோம், ஆச்சாரியன் எம்பெருமானை காட்டி கொடுக்கிறான், அந்த எம்பெருமானுக்கு போய் கைங்கரியம் பண்றோம். நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும் போது எம்பெருமான் நமக்கு ஒரு வெகுமதி பண்ணுவானோ இல்லையோ, நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பானோ இல்லையோ. அடாடா இந்த பக்தன் நமக்கு பல்லக்கு எழுந்தருளை பண்றான், ஸ்ரீபாதம் சுமக்கிறான், நம் கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்றான், இந்த கோவில்ல கோபுரங்கள்ல முளை செடிகளை பிடுங்கினான், திருமதியில முளை செடி மரங்களை பிடுங்கி சுத்தம் பண்றான், திருப்பணி பண்ணுகிறான், செப்பன் எழுகிறான், பாத்திரங்கள் துலக்கி கொடுக்கிறான், பல்லாண்டு பாடுறான், புஷ்பம் சமர்ப்பிக்கிறான், தீபம் சமர்ப்பிக்கிறான். இவ்வளவு கைங்கரியம் பண்றானே, இவனுக்கு நான் ஒரு வெகுமதி கொடுப்போம், இவனுக்கு ஒரு பரிசு கொடுப்போம் என்று அந்த பகவானாலே உகப்போடு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுதான் பாகவத கைங்கரியம். பகவத் சேஷத்வத்தின் எல்லை நிலம் பாகவத சேஷத்துவம் இரேன்னார் நம்முடைய ஆச்சாரியர். ஆக நாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதாலே அந்த பகவான், அந்த எம்பெருமான், அந்த சுவாமியான ஸ்ரீமன் நாராயணன், அந்த எம்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி பாகவத கைங்கரியம். அப்போ பகவத் கைங்கரியம் பெருசானா பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் பெருசுன்னு தெரியுது. அந்த பாகவத கைங்கரியம், பாகவத சம்பந்தம், பாகவதாவோட சகாக்களா பழகிறோமே, இதுதான் நமக்கு செல்வம், நீங்காத செல்வம்.
பஞ்சசம்ஸ்காரத்தை பத்தி நேற்று சொன்னோம். தப்த சம்ஸ்காரம், புண்ட சம்ஸ்காரம், தாஸ்ய நாம சம்ஸ்காரம், மந்திர சம்ஸ்காரம், யாக சம்ஸ்காரம், 5 சம்ஸ்காரங்கள். இப்படி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு பேர். லோகத்திலே அத்தனை பேரும் வைஷ்ணவர்கள். அவன் என்ன ஜாதி எந்த மதமா இருந்தாலும் எல்லோருக்கும் ஆத்மா உண்டு. ஆத்மாவிற்குள்ளே அந்தராத்மா என்று ஒருவன் இருப்பான். ஒரே ஒரு பரமாத்மா, கோடானு கோடி ஜீவாத்மாக்கள். அந்த ஜீவாத்மாவிற்குள்ளே இருக்கக்கூடியவனுக்கு அந்தராத்மான்னு பேரு. அந்த அந்தராத்மாவான பரமாத்மாவுக்கு விபுன்னு பேரு. சர்வவியாபியாக இருப்பதாலே அவனுக்கு விஷ்ணுன்னு பேர். அதனால லோகத்திலே உள்ளவர்கள் அத்தனை பேரும் வைஷ்ணவர்கள். அவனுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கா, தெய்வ நம்பிக்கை இல்லையா, இல்ல வேற தெய்வத்தை தொடரானா, அதை பத்தி கவலை கிடையாது. அவனுக்கு ஆத்மா இருக்கோ இல்லையோ, ஆத்மாவிற்குள்ளே பெருமாள் இருக்காரு இல்லையோ, அந்த பெருமாளுக்கு விஷ்ணு என்று பெயர். விஷ்ணு என்பது காரண பெயர். நீக்கமர எங்கும் விபுவாக நிறைந்திருப்பதாலே அவனுக்கு விஷ்ணுன்னு பேரு. ஆக பசுமாடுக்கு ஜீவன் இருக்கு, அதற்குள்ளேயும் பெருமாள் இருக்கால். அந்த பசுமாடும் வைஷ்ணவன். ஒருத்தன் கடவுள் இல்லைங்கிறான், அவன் நல்லா பேசுறான், உயிர் இருக்கு, தெம்பு இருக்கு, பேசுறான். அவன் ஆத்மாவிற்குள்ளேயும் பெருமாள் அந்தராத்மா விஷ்ணு இருக்கான், அவனும் வைஷ்ணவன். லோகத்திலே அத்தனை பேரும் வைஷ்ணவர்கள். யாரொருவர் சதாச்சாரிய சம்பந்தம் உடையவர்களாய் அந்த ஆச்சாரியனாலே அனுகிரகம் பண்ணப்பட்டு சங்கு சக்கர முத்திரைகளை பெற்றுக்கொண்டு மந்திரோபதேசங்களை பெற்றுக்கொண்டு அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ஸ்ரீனிவாசதாசன், அடியேன் மதுரகவிதாசன் என்று அந்த எம்பெருமானாருக்கு அடிமையாக திகழ்கிறார்களோ அப்படிப்பட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டவர்களான உத்தமோத்தமர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பெருமாளுக்கே ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய, மங்களாசாசனம் பண்ணக்கூடிய தகுதி உண்டு. அதைத்தான் நேற்று பார்த்தோம். அண்ட குலத்திற்கு அதிபதியாகி ஆசுர இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து கலந்த இருடீகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு என்மினே என்று மங்களாசாசனம் பண்ண வேண்டும். இந்த மங்களாசாசனம் தான் பெருமாளுக்கு ரட்சை. பெருமாள் சகல புவனங்களையும் ரட்சிக்க கூடியவன். எம்பெருமான் சகல ஜீவாத்மாக்களையும் ரட்சிக்கக்கூடிய கடமை உடையவன். அந்த பெருமாளை ரட்சிக்கக்கூடிய கடமை யாருக்கு? பாகவதோத்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு. அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்களான அந்த பாகவத கோஷ்டியை உத்வேகத்தோடு உண்டு பண்ண வேண்டும் என்ற ஆர்த்தியோடு அவதாரம் பண்ணி எம்பெருமான் திருவடிகளை நமக்கு காட்டி கொடுத்து நம்மை பெருமாளுக்கு காட்டி கொடுப்பதற்காக அவதாரம் பண்ணினவள் சாட்சாத் ஆண்டாள் நாச்சியார் தாயார். 3வது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடினால் எம்பெருமான் சந்தோஷப்படுவான். எம்பெருமான் திருவுள்ளம் ஆனந்தமடையும். எம்பெருமான் ஆனந்தமடைந்தால் லோகத்திலே தர்மம் பெருக்கும். லோகத்திலே தர்மம் தழைக்குமையானால் மாதம் மும்மாறி பொழியும். அதாவது 9 நாள் வெயில், 1 நாள் மழை. 9 நாள் வெயில், 1 நாள் மழை. இப்படி ஆரோக்கியமான மழை பொழியும். மழை பொழிவதாலே பூமி சிறக்கும். பூமி செழிப்பதாலே பயிர் பச்சைகள் விளையும். பயிர் பச்சைகள் விளைவதாலே தானியங்கள் பெருகும். பசுக்கள் சந்தோஷமாக இருக்கும். அனைத்து ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருப்பார்கள். எங்கும் ஆனந்தம் பெருகும். துக்கம் இருக்காது, திருட்டு இருக்காது, பொய் இருக்காது, ஏமாற்றம் இருக்காது, வஞ்சகம் இருக்காது. ஆக செல்வம் கொழிக்கிறது. எல்லாருடைய திருமாளிகையிலேயும் செல்வம் கொழிக்கிறது. அவன் ஏன் திருட போறான்? இல்லைன்னா திருட போறான், இல்லைன்னா வழிப்பறி பண்ண போறான். அவன் நிறைய கிடைச்சுடுத்து ஏன் வழிப்பறி பண்ண போறான்? யோசிச்சு பாருங்க. எத்திர அஷ்டாட்சர சம்சித்தோ தத்திர பாகோ மகியதே ந தத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிட்சதக்க. அஷ்டாட்சர சித்தியுடைய பெரியவர்கள் நடமாடுவார்களே ஆனால், நடையாடுவார்களே ஆனால் அவர்கள் திருவடிப்படக்கூடிய இடங்களிலே வியாதி வராது, துர்பிட்சம் வராது, தோஷம் வராது, திருட்டு நடக்காது. காரணம் அந்த பூமி செழிக்கும் என்று தாயார் காட்டி கொடுத்து இப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடினால் நீங்காத செல்வம் நிறைய பெற்று திகழ்வார்கள் என்று மங்களாசாசனம் பண்ணினார். இன்றைய பாசுரம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியூர் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போர் மெய்கருத்து பாழி அந்தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழிபோர் மின்னி வலம்பெறுவோர் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ந்து உதைத்து சரமழை போல் உலகம் வாழ பெய்திடாய். உலகம் வாழ வேணுமேயானால் மழை பொழிய வேணும். உலகம் வாழ பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்து பாசுரம் பண்ணினார். உலகம் வாழ வேணுமேயானால் மழை பொழிய வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும். ஒரே தெரியாக வெள்ளம் பெருக்கெடுத்து அந்த பூமிக்கு உபத்திரவம் பண்ணக்கூடாது. மழை பொய்யாமல் இருந்து பொய்த்து, மழை பெய்யாமல் பொய்த்து இந்த பஞ்சம் ஏற்படக்கூடாது.
9 நாள் வெயில், ஒரு நாள் மழை என்று சொன்னாலும் இல்லையோ, அதுபோல ஆரோக்கியமான மழை மாதம் மும்மாறி பொழிய வேண்டும். அதனால் இந்த பூமி செழிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ட்ட மற்ற தெய்வங்கள்லாம் அஞ்சலி பண்ணுவாங்க. அடியேன் செய்ய வேண்டிய காரியம் யாது, அடியேன் செய்ய வேண்டிய காரியம் யாதுன்னு கேட்பாளாம். அதுபோல பர்ஜன்ய தேவதையான வருணன் இந்த திருப்பாவை பெண்களிடத்திலே திருப்பாவை பெண்களே, நீங்கள் பாவை நோன்புன்னு ஒரு நோன்பு வச்சுருக்கேளே, ஒரு நோன்பை மேற்கொண்டிருக்கேளே, அடியே இந்த நோன்பிற்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் யாது, கட்டளையிடுங்கள் செய்கிறேன்னு வருணன் கேட்டானாம். வருணன் கேட்டான். என்ன கேட்டான்? அடியேனுக்கு ஒரு கைங்கரியம் கொடுங்கோ, அடியேனுக்கும் ஒரு கைங்கரிய பிராப்தம் கொடுங்கோ, அடியேன் செய்ய வேண்டுவது யார் சொல்லுங்கள் செய்கிறேன் நானா. அதற்காக இவர்கள் என்ன பண்ணா, இல்லாத காரியத்தை செய்யன்னு சொல்லலையே. பெருமாள் உனக்கு என்ன கட்டளை இட்டுள்ளார்? ஏ வருண பகவானே, ஏ பர்ஜன்ய கடவுளே, உனக்கு எம்பெருமான் மழை பொழிய வேண்டும் என்று ஒரு கட்டளை இட்டுள்ளார். உன் கடமையை எம்பெருமான் சொன்ன ஆజ్ఞைப்படி குறைவில்லாமல் செய்வாயாகிறார். காரணம் என்னவென்றால், செய்யாத செய்யோம் தீக்குறளை சென்னோதோன்னு 2வது பாசுரத்துல பார்த்தோம் இல்லையோ, செய்யக்கூடாத விஷயங்களை செய்ய மாட்டோம், செய்ய வேண்டியவனவற்றை விடமாட்டோம். எது செய்யணுமோ, எப்படி பண்ணணுமோ, பெரியோர் வகுத்து கொடுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும். முன்னோர் ஒழிந்த முறை தப்பாமல் கேட்டு ஒழுகுதலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம், பாகவத லட்சணம். அதனால எம்பெருமான் உனக்கு மழை பொழிய வேண்டும் என்று கட்டளை விட்டுள்ளான். அதன்படி நீ மழை பொழிவாயாக. சரி, நீ ஒரு கேள்வி கேட்டுவிட்ட, நாங்கள் உனக்கு ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லணுமோ இல்லையோ, கட்டளையிடுவது போல ஒரு வார்த்தை சொல்லணுமோ இல்லையோ, அந்த கட்டளையிட்டா தான் நீ சந்தோஷப்படுவ. நீயும் எம்பெருமான் ஆజ్ఞைப்படி கைங்கரியம் பண்ணக்கூடியவன், நீயும் ஒரு கைங்கரிய பரன் தானே. எனவே ஆழிமழை கண்ணா, ஆழிமழைக்கு அதிபதியான வருண பகவானே, ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவே. ஆழி உள்புக்கு, ஆழி என்றால் சமுத்திரம், சமுத்திரத்தின் ஆழம் வரை போய் அந்த வண்டல் மண் தெரியும்படி அங்கிருந்த ஜலம், அங்குள்ள குளிர்ந்த நீரை எடுத்து ஆழி உட்புக்கு முகந்தோடு ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோருடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று மழை பொழியக்கூடிய தத்துவத்தை 4வது பாசுரத்திலே ஜெகன்மாதாவான ஆண்டாள் நாச்சியார் வருண பகவானுக்கு கட்டளை இடும் விதமாக காட்டிக் கொடுக்கிறார். ஆழிமழை கண்ணா என்று வருணனை அழைத்து ஆழி உட்புக்கு அந்த கடல் மட்டத்திலே ஆழத்திலே மேல் பகுதி இல்லாமல் வண்டல் மண் தெளியும்படி ஆழத்திற்கு சென்று குளிர்ந்த நீரை பருகி மேகமாக மாறி கருத்து பருத்து ஊழி முதல்வன் உருவம் போல் அவன் கார்மேக வண்ணனாச்சே. எங்க பார்த்தாலும் பகவானே பார்க்கணும், எங்க பார்த்தாலும் எம்பெருமான சேவிக்கணும். காணும் திசை அனைத்திலேயும் எம்பெருமான பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள். கரும்பெரு மேகங்கள் காணில் கண்ணனென்றேற பறக்கும் பெரும்புல ஆநிலை காணில் பிரான் உளன் என்று பின் செல்லக்கூடியவர்களாயிற்றே. அதனாலே கண்ணனை போலே கருத்து பருத்து குளிர்ச்சியான மேகமாக மாறி எங்கு பார்த்தாலும் அலைந்து மழை பொழிய வேண்டும். அப்படி மழை பெய்வதற்கு முன்பு இடி இடிப்பியோலையோ, அந்த மின்னல் மின்னுமோலையோ, அந்த மின்னல் எப்படி தெரியுமா? மின்னலும் ஆழி சுதர்சன சக்கரம், அசுரர்கள் பண்ணக்கூடிய அநீதியை பார்த்து பாய்ந்து சென்று அவர்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்கரம். அந்த சக்கரத்தை போலே மின்ன வேண்டும். எம்பெருமான் தன் இடக்கரத்திலே வலம்புரை சங்கத்தை வைத்துள்ளானே, பாஞ்சஜன்யம். அந்த பாஞ்சஜன்யத்தை அவன் துணிப்பானே, ஆனால் அது பகவானுக்கு இஷ்டமானவர்களான பாகவதோத்தமர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அதே சங்கத்வனி அசுரர்களுக்கு அவர்கள் ஹிருதயத்தை பிளப்பதை போல அமையுமாம். அப்படி போல பாஞ்சஜன்யத்தை போல முழங்க வேண்டும். சரி, ஆக சக்கரத்தை போல மின்ன வேணும், சுதர்சன சக்கரத்தை போல பிரகாசத்தோடு மின்ன வேணும், பலம்புரி சங்கத்தை போல இடி இடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தாழாதே சார்ந்தும் உதைத்த சரமழை. ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் ஒரு அம்பை விட்டானா, ஒரு அம்பு தான் கிளம்பித்து வெளியிலேந்து. 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு, 1000 10,000 ஆச்சு, 10,000 லட்சம் ஆச்சு, அப்படி பெருகின்றே போய் சொல்லியோ. அது மாதிரி மேகமாக மாறி கருத்து பருத்து ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அந்த எம்பெருமான் சரமழை கொடுத்ததை போலே குளிர்ச்சியான மழையை பூமிக்கு கொடுக்க வேண்டும். அதனாலே இந்த உலகம் வாழ்வு பெறும், உலகம் வாழ்வதற்காக மழை பொழிவாயாக என்று வருண பகவானுக்கு கட்டளையிட்டு படுகிறார்கள். இப்பாசுரத்திலே தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் உலகம் வாழ பெய்திடாய் என்று பாசுரம் மருளி எம்பெருமானுடைய அந்தர்யாமித்துவம் என்பதான ஸ்திதியை காட்டி கொடுத்தார். பெருமாளுக்கு 5 நிலைன்னு பார்த்தோம். முதல்ல பரமபதத்திலே உள்ள நிலை பரவாசுதேவன், பரம் என்று பெயர்.
இரண்டாவதாக பெருமாள் ஜெகத் சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி சகல ஜீவாத்மாக்களின் சிருஷ்டி பண்ணுவதற்காக திருப்பார்கடலே சயனம் கொண்டான். அது வியூகம் என்று பெயர். அவன் அவதாரம் பண்ணினானே, மத்ஸ்ய அவதாரம் பண்ணான், நரசிம்மனாய் வந்தான், வாமனாய் பிறந்த திருவிக்கிரமனாய் வளர்ந்தான், ராமாவதாரம் பண்ணினான், கிருஷ்ணாவதாரம் பண்ணினான், கல்கியா இனிமே தான் வரப்போறான். ஆக கல்கியா வரல, இனிமே வரப்போறான். இப்படிப்பட்ட அவதாரங்கள் மூன்றாவது நிலை. இவை விபவாவதாரங்கள் எனப்படுகின்றன. நாலாவது அந்தர்யாமி, நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயன் ஆனாய் என்று அனைத்து வஸ்துக்களுக்குள்ளேயும் எம்பெருமான் நிறைந்திருக்கான் பாருங்க. நீக்கமர சர்வவியாபியாக இருக்கக்கூடிய நிலை அந்தர்யாமி. எம்பெருமானுடைய அந்தர்யாமித்துவம் என்பதான நிலையை இந்த பாசுரத்திலே காட்டிக் கொடுத்து இவ்வுலகம் வாழ வேண்டுமேயானால் நல்ல மழை பொழிய வேண்டும் என்று தாயார் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நாமும் இந்த பாசுரத்துடைய அனுசந்தானத்தை தோடு பூர்த்தி பண்ணி நாளை இதனுடைய விசேஷ அர்த்தங்களை அனுபவிக்கலாம் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகிறேன். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீமதே ரத்னஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயண. சுவாமி பாக்கியம் சுவாமி, நீங்களும் இன்னைக்கு சரமழையா பொழிஞ்சுட்டேல். நீங்க 4வது பாசுரம் மாதிரி அப்படி ஒரு சரமழை பொழிஞ்சிருக்கேள் சுவாமி. நாராயணனே நமக்கே பறை தருவான் 5 நிலைகள் சொல்லி ரொம்ப அற்புதமா விளக்கினேன். ஆரம்பம் ரொம்ப அற்புதமா இருந்தது சுவாமி. பூமி பிரகதியோட நிலை எல்லா ஆச்சாரி கடாட்சம் அம்மா. சுவாமி ரொம்ப அற்புதம். நாங்க ரொம்ப திவ்யமா அன்வைச்சோம். நிறைய நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நிறைய நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் சுவாமி. ஒவ்வொரு பாசுரத்துக்கும் நீங்க சொன்ன விளக்கங்கள் அவ்வளவு அற்புதமா இருந்தது. அதுவும் பூமி பிராட்டியை பத்தி ஒரு விளக்கங்களா சொல்லிட்டே வந்தேன். அது அழகா இருந்தது. ரெண்டாவது அந்த வராக அவதாரத்துல கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக திரிவிக்ரம அவதாரத்துல அடுத்த இதுல வந்து அவர் அது எல்லாத்தையும் கடாட்சித்தியான்னு சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவதா நீங்க பூப்பழம் வாங்கும் போது செருப்பு அணியாம வாங்கணும் அப்படின்னதும், குனிஞ்சு ஏன் சாப்பிடுறோம்னு சொன்னது, நிமிர்ந்து ஏன் தண்ணி குடிக்கிறோம், அந்த விளக்கங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்தது சுவாமி. நல்லா அற்புதமா எழுதிட்டு இருக்கோம் சுவாமி. அதே மாதிரி 5 எழுத்து, ஃபர்ஸ்ட் எழுத்து ஓர் எழுத்து, 2 எழுத்து, 5 எழுத்து திருவட்டாட்சரம் விளக்கம், அப்புறம் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் சாதிச்சதும் ரொம்ப அற்புதமா இருந்தது சுவாமி. ரொம்ப தன்யனானோம் சுவாமி, தன்யனானோம். திருக்கைகளிலும் திருமார்பிலும் அணைத்துக் கொண்ட விதமும், அடுத்தது திருமடியில லட்சுமி சமேதர லட்சுமி தாயாரோட கூடிய லட்சுமி வராகர கண்ணார சேவிச்சோம் சுவாமி. வாமன அவதாரம் ஆரம்பமே என்ன அழகா சாதிச்சேல் சுவாமி. அதே மாதிரி இந்த மான் கண்டது ஒரு மார்பில் மானியனாய் விளக்கம், அது எனக்கு அந்த பாசுரம் கரெக்டா தெரியல சுவாமி. ஆனா நீங்க சொன்னதுல அந்த 2 வரி மட்டும் எழுதிட்டேன். திருநறையூர் பாசுரம். மான் கொண்டதோர் மார்பில் மானியார் மாவனிவன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானே நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே. சுவாமி. அப்புறம் அந்த பாதரட்சை சத்தம் கேட்டது அப்படின்னு இடங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்தது சுவாமி. நிறைய நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் சுவாமி. ஆனா தேவரீருக்கு இப்ப டைம் இல்லாதனால நான் ஃபுல்லா உங்களுக்கு நான் அதை எந்த அளவுக்கு எழுதிட்டு இருக்கேன்றது சொல்ல முடியல சுவாமி. உங்களுக்கு டைம் கொடுத்த அவ்வளவு பரிசையும் வாங்கி அடியன்களுக்கு கொடுத்தது ரொம்ப 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 அடியன் சுவாமி. அடியன் பாக்கியம் சுவாமி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த சுகினோ பவந்தி நீங்க சொன்னேன் சுவாமி. எங்களுக்கு போன மார்கழி மாசத்திலேயே எங்களுக்கு சுகினோ பவந்தி சுவாமி. எப்படின்னாக்கா தேவரீர் போன வருஷம் சாதிச்சு கொடுத்தேன், இந்த வருஷமும் சாதிக்கிறேன், வர வருஷத்துலயும் எங்களுக்கு எல்லா வருஷமும் சாதிச்சு எங்க ஒய்யாரமே எப்பவும் சுகினோ பவந்தியாவே வச்சிருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் சுவாமி. பெருமானார் எப்பெல்லாம் அனுகிரகம் பண்றாரோ அப்பெல்லாம் அது அவருடைய பாக்கியம். சந்தோஷம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண. ஸ்ரீமதே ராமானுஜாய. அடியன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் ஸ்ரீமன் நாராயண. ஸ்ரீமதே ராமானுஜாய. அடியன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய.
மேம் நீங்க சொன்னது எல்லாமே நான் கடைசியா தாங்க மேம் வந்தேன். நம்மளுக்கு கிளாஸ் இல்லாத அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா இருக்குல்ல, நீங்க இதெல்லாம் நம்மளுக்கு குரூப்ல சொல்றீங்களாங்க மேம்? சொல்றேன் அவசியம் சொல்றேன்மா, சொல்றேன் அவசியம் சொல்றேன்மா. ஏன்மா நீங்க அந்த பூமி குமிஞ்சு சாப்பிடணும், அண்ணாந்து தண்ணி குடிக்கணும், அது ரெண்டு மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேம்மா. இப்ப சுவாமி வந்து அவருக்கு டைம் ஆயிடுத்துமா, அதனால நான் ஃபுல்லா சொல்ல முடியல. நான் உங்களுக்கு ஒரு நாள் குரூப்ல நான் கண்டிப்பா சொல்றேன்மா. அடியேன்மா. சரிங்க மேம். தேங்க்யூங்க மேம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமகங்க மேம். தேங்க்யூ அடியேன் அடியேன் மேம். தேங்க்யூ அடியேன். தேங்க்யூ.